சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஈழர் அருணாச்சலம் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் வீட்டு மருத்துவம், கலந்துரையாடல் மற்றும் கேள்வி பதில். நீங்க உடம்பு சம்பந்தப்பட்டது, மனசு கேள்விகள், நோய் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா நோய் இல்லா மருத்துவத்தை பத்தி ஐயா பேசுவாரு. நன்றிங்க ஐயா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். உங்கள் அபிமான அருணாச்சலம் விஜயகுமார் பேசுகிறேன். வாய்ப்பளித்த சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை அவருடைய ட்ரஸ்டி திரு பாலகிருஷ்ணன், சிவபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இணைந்திருக்கும் அன்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டு மருத்துவம் தலைப்பு போட்டிருக்காரு. அது அவர் போட்டிருந்தாரு. பட் மருத்துவத்தை பற்றி நான் எப்பவுமே பேசுவதில்லை. ஏன்னா மருத்துவம் மகத்துவமே அல்ல அப்படின்ற ஆணித்தரமான ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அதன்படி வாழ்ந்தும் காட்டிருக்கிறேன். கலவையில் பிறந்த நாம் கல்வியில் உடலை சரி செய்ய முடியாது. உடல்தான் மகத்துவம், திருமந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருமூலர் சொன்ன அந்த திருமந்திரம். திரு என்றால் உடல். இங்க எல்லாமே திருவை சார்ந்தா இருக்கும். திருவிளையாடல் புராணம், திருப்புகழ், அதுக்கப்புறம் திருப்பாவை, திருவம்பாவை, இது எல்லாமே திருதான் வரும். திருக்குறள்ல இருந்து திருக்குறான்ல இருந்து திருச்சபை அப்படின்னு எல்லாமே திரு அப்படின்றாலே உடலை நோக்கித்தான் பயணித்துக் கொடுக்கும். இதுதான் இந்த ஆன்மா என்பது விண்ணிலிருந்து வந்தது, இந்த உடல் என்பது மண்ணிலிருந்து வந்தது. உயிர் பிரியும் போது ஆன்மான் மட்டும்தான் விண்ணிற்கு போகும், உடல் மண்ணுக்கு போகும். அப்போ இந்த மண்ணில் பிறந்தவன் நாம், இந்த அண்டத்தில் இருப்பது பிண்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வாசகத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அண்டம் என்பது இயல்பாக இருக்கும். எல்லா கோள்களிலும் சரி, இந்த பிரபஞ்சத்திலும் அண்டத்தில் மிதக்குகின்ற அணுக்கள் எல்லாமே பிரம்ம அணுக்கள். எந்த இயக்கமும் இல்லாமல் மிதந்து கொண்டிருக்கும். எந்த கிரகத்தில் வளிமண்டலம் இருக்கிறதோ அந்த வளிமண்டலம் இருக்கின்ற கிரகத்தில் மட்டும்தான் அது அணுக்களாக மாறும். இதுதான் பிரம்மாண்டம், அண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வளிமண்டலத்தை நெருங்கும் போது அது வேகமாக பூமியை நோக்கி வரும்போது ஒவ்வொரு அணுக்கள் மீதும் அது மோதி மறுசீரமைக்கும். இப்படி இதுதான் பெண்ணை ஏன் ஆதிபராசக்தி என்று சொன்னார்கள். அவள் பிரம்ம அணு, ஆண் என்பவன் அணு. இங்கிலீஷ்ல நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க எங்க ஆங்கில மருத்துவத்தில் கேட்டீங்கன்னா, சினை முட்டையை யாரும் பார்க்க முடியாது. அது பிரம்ம அணு. It is not a genetial DNA, it is a mitochondrial DNA. மைட்டோகாண்ட்ரியா என்றால் அடுப்பு, சமையல். இதனாலதான் பெண்கள் ஏன் சமையலுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, she is mitochondrial DNA. ஆண் என்பவன் ஜெனிஷியல் டிஎன்ஏ. இதனால்தான் குழந்தை பிறக்கும் போது ஏன் தகப்பன் பெயர் இனிஷியலாக வருகிறது என்றால் இதான் காரணம். ஏன்னா அது அணு, இது பிரம்ம அணு. சோ இந்த அணுவில் மோதும் போது இப்போது இந்த பிரபஞ்சத்தில் வளிமண்டலத்தில் இறங்கிய அணுக்கள் எல்லா இடத்திலும் மோதி உயிர்களை படைத்துக் கொண்டே இருக்கும். அடுத்த பரிணாமத்திற்கு பயணித்துக் கொண்டே இருக்கும். ஒரு ஈருயிர், 3 உயிர், 4 உயிர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொன்றாக, ஈவன் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற நிலைப்படி கூட பாருங்க. நீங்க வார்னிஷ் பெயிண்ட் அடிக்கலாம், அங்க கரையான் பிடிக்கும். இரும்புல மோதும் போது உங்களுக்கு துரு பிடிக்கும். நீங்க பிரைமரோ பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா துரு பிடிக்காது. அதே மாதிரிதான் உங்கள் உடலில் இந்த அணுக்கள், இந்த பிரம்ம அணுக்கள் மோதும் போது உங்கள் உடம்பில் கழிவுகள் இருந்தால், அதாவது உள்ளிருக்கின்ற நாதன் என்று சொல்லப்படுகின்ற நிணநீர் மண்டலம், லிம்பாட்டிக் சிஸ்டம், இங்கு கழிவுகள் தேங்கி இருந்தால் அது உனக்கு நோயாக மாறும், கிருமியாக மாறும். அப்படி கழிவுகள் இல்லாமல் உன் உடம்பில் சுத்த வெப்பம் இருந்தால் அது செல்லாக மாறும். அதான் நல்லா நம்ம தெளிவா பதிவு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இந்த பிரம்ம அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில். பிண்டம் என்றால் உன் கருவறை, உன் கர்ப்பப்பையில் தலைகீழாக அமர்ந்து கொண்டிருக்கும், உறங்காது. இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, உறக்கம் ஒரு மருந்து, உணவு ஒரு மருந்து. அதெல்லாம் நான் நம்புவதும் இல்லை. ஏனென்றால் எந்த உணவு மருந்து என்று தெரியாது, எந்த உறக்கம் மருந்து தெரியாது. ஏன்னா இரவு பகல் என்பது எதனால் ஏற்படுகிறது?
2 நிலைகளிலும் ஜீவராசிக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். உறக்கம் என்பதில்ல, ஓய்வு. உட்கார்ந்து நீ அமைதியாக இருக்கும்போது உனக்கு அந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கு. எப்போது நீ கடுமையாக உழைக்கிறாயோ அப்போது உன் உடம்பே ஆட்டோமேட்டிக்கா உறக்கத்துக்கு போயிடும். நம்ம மலம் வரலன்னு மருத்துவர்கிட்ட ஓடுறோம், தூக்கம் வரலன்னு டாக்டர்கிட்ட போறோம். நான் கேட்கிறேன், நீங்க மலச்சிக்கல் மனச்சிக்கல்னு சொல்றீங்க. சரி, மலச்சிக்கல் நீங்க போனீங்கன்னா ஆளுக்கு கடுக்காய் சாப்பிடுங்க, விளக்காய் சாப்பிடுங்க, விளக்கெண்ணெய் ஊத்திக்குங்க, பேதிக்கு மருந்து எடுங்க, அதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க சொல்றாங்களே தவிர யாராவது ஒருத்தராவது ஐயப்ப சாமி மாதிரி உட்காந்து அந்த பின்தொடைக்கும் பின்னங்காலுக்கும் அழுத்தி பிரஷர் கொடுத்து, லிம்பாட்டிக் பிரஷர் கொடுத்து 30 டிகிரியில தான் மலக்குடல் திறக்கும் உட்காரும் போது. இதான் இட் இஸ் இந்தியன் ஸ்டைல் டாய்லெட். யாராவது ஒருத்தரா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அப்போ நீங்க கதவை மூடிட்டு ஆளை வெளியே போடான்னா எப்படி வெளியே போகும்? நீ பள்ளி மாதிரி நீ இதுல உட்காந்துருக்கீங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்துருக்கீங்க, எந்த ப்ரெஷரும் கிடையாது. 90 டிகிரில காலை தொங்க போட்டு உட்காரும் போது நம்ம உடம்பு பாருங்க, இந்த உலகம் 360 டிகிரி இருக்கும். உங்களுடைய கரண்ட் கூட பாருங்க, 0 to 90, 90 to 180, 180 to 270, 270 to 360. இட்லியும் 360 தான், தோசையும் 360 தான், தோசைக்கல்லும் 360 தான், இங்க எல்லாமே 360 தான். உன் ஜாதகத்திலும் பாத்தீங்கன்னா 30 டிகிரி ஒரு கோளும் சாய்ந்து இருக்கும். 12 into 30 360 வந்துருச்சுங்களா? இதான் விஷயம். சோ இந்த 360 டிகிரியில 30 டிகிரியில் தான் உங்கள் உறுப்புகள், அதாவது உங்கள் உறுப்புகள் அமைப்பு அனாட்டமி என்பதே 30% தான் நீ இயங்கணும். மீதி 70% நீங்க கைகால ஆட்டணும். எல்லாமே இங்க 30-70 தான். உங்களுக்கு இடப்படுகின்ற இன்சுலினும் 30-70 தான். மோட்டரில் வருகின்ற கார்பரேட்டர்ல இருக்கிற 30% காத்து, 70% பெட்ரோலு. உங்க பேட்டரியில் இருக்க எலக்ட்ரோலைட் 30% ஆசிட், 70% டிஸ்டில் வாட்டரு. கடலும் 70%, நிலம் 30%, உன் உடலும் 30-70 தான். உன் உறுப்புகள் அமைப்பு அனாட்டமி அப்படின்றது 30 தான். அனாட்டமி, உன் உறுப்புகள் அமைக்கப்பட்டது 30% இயங்குவதற்கு தான். 70% நீ இயங்கணும். அப்போதுதான் கழிவு நீக்கும் மண்டலம் வேலை செய்யும். ரத்தத்தில் சுத்தம் படுத்துற வேலையெல்லாம் சும்மா தமாஷ். அது ரத்தம் எல்லாம் என்னைக்குமே சுத்தமா தான் இருக்கும். அதுல இந்த லிம்பாட்டிக் வாட்டர் இதான் நீர் நெருப்பு காற்று என்று சித்தர்கள் சொல்றார்கள் இல்லைங்களா? அது என்ன நீர் நெருப்பு காற்று? உன் நாடியில் இருக்கும். நாடியை நீ பார்க்கவே முடியாது. நாடி துடிப்பதை நீ உணர முடியுமே தவிர அதுதான் கடவுள். காற்றை நீ பார்க்க முடியாது, காற்றை நீ உணர வேண்டும், அதுதான் கடவுள். இந்த வாயு பகவான் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இந்த காற்று, இதான் 3 விஷயங்கள் வள்ளலார் சொல்லுகிறார். அபான காற்று, அபான நீர், அபான வெப்பம். இந்த 3 தான் ஒரு மனிதன். இதான் நீர் நெருப்பு காற்று. அப்போ ரத்த ஓட்டம் அப்படின்னு இருக்கும்போது, ரத்த ஓட்டம் மேலே போகும்போது நீரோட்டம் கீழே வரும். லிம்பாட்டிக் சிஸ்டம் மேல போகும்போது ரத்த ஓட்டம் கீழே வரும். பிளட் சர்க்குலேஷன் அண்ட் வாட்டர் சர்க்குலேஷன். உன் உடம்புகள்ல 70% வாட்டர். இதுதான் நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவ பெருமான் நமக்கு சொன்னது. நீருக்கு தோஷம் கிடையாது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நம்மளுடைய உடல் இயக்கம் என்பது 70% நீ இயங்கணும். நான் இயங்கவே மாட்டேன், ஆனால் எனக்கு மருந்துகள் வேண்டும் என்றால் மருந்துகள் மகத்துவம் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கும். சோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இந்த அண்டத்துக்குள் வரும்போது இந்த கழுத்துக்கு மேல இருக்கிறது அண்ட உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவேன். இதாவது ஏரோடைனமிக்ஸ். கழுத்திலிருந்து இடுப்புக்கு கீழே வரை இருக்கிறது தெர்மோடைனமிக்ஸ். இடுப்புக்கு கீழே இருக்கிறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இது டெக்னிக்கலா சொல்றது. இதை தமிழ்ல சொல்லணும்னா, பிரபஞ்சம் என்பது இயற்பியல். அது வளிமண்டலத்தை பிளந்து கொண்டு உன் உடலில் மோதும் போது அது வேதியியல். இந்த வேதியியல் நிகழ்ச்சியில் உருவாகுவதுதான் உயிரியல். இந்த உயிரியல் எப்படி உருவாகணும்னா, தாவரவியல் கடவுள், விலங்கியல் மிருகம். தாம்பத்தியத்துக்கு நீ மிருகமாக மாறுவாய், உணவுக்கு நீ தாவரமாக மாறுவாய். இதுதான் இயற்பியல், வேதியியல், உயிரியல். உயிரியல் மண்ணில் வந்தா 2ஆ பிரியும். எப்படி பிரபஞ்சத்தில் ஜிஎன்ஏ, எம்என்ஏ, ஜியாமெட்ரிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ், ரைட் சைட்ல மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ்.
இது பிரபஞ்சத்துல 2ஆக இருக்கும். உடம்புக்குள்ள வரும்போது 3ஆக மாறும். அதாவது டிஎன்ஏ என்பது டிரான்ஸ்கிரிப்ஷன், அதை யாராலும் படிக்க முடியாது, அதுதான் சிவன். பெண் என்பவள் எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெசஞ்சர் ஆர்என்ஏ டிஆர் 2ஆ பிரியும். ஏன்னா என்னைக்குமே பூமாதேவி இருநிலை, ரொட்டேஷன் ரெவல்யூஷன் பார்க்குறீங்களா இல்லை, சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல், கால்சியம் மெக்னீசியம், லீனியர் நான் லீனியர், பிறந்த வீடு புகுந்த வீடு, சிறுநீர் பாதை தாம்பத்திய பாதை, பூமிக்கும் சரி பூமியில் பிறந்த பெண்ணுக்கும் சரி, இந்த விஷயம்தான் இருக்கு இளவியல் உடல் அமைப்பு. அப்போ அங்க ஆக்சிஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் உடம்புல லிம்பாட்டிக் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு விஷயம். உடனே கழிவு நிற்கிற கல்லீரல சுத்தம் படுத்துறோம், ஆற்றை சுத்தம் படுத்துறோம், அதுக்கப்புறம் மண்ணில சுத்தம் படுத்துறோம்லாம் பண்ணிக்கோ. எது சுத்தம் படுத்துறோம்? ஏன்னா இது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மாடிப்பீடு ஏறும்போது உங்களுக்கு ஏன் மூச்சு வாங்குது? இறங்கும் போது நீங்க 5 மாடி 6 மாடி ஈஸியா இறங்கிடுவீங்க. ஆனா 2 மாடி ஏறும்போது உங்களுக்கு மூச்சு வாங்குது. ஏன் வாங்குது? மாடியில ஏறும்போது ரத்த ஓட்டம் கீழ் நோக்கி வரும், கழிவு மண்டலம் மேல் நோக்கி போகும். இறங்கும் போது அப்படியே உள்டா, கீழ் நோக்கி வரும், இது மேல் நோக்கி போகும். அப்போ உடம்பு ஆனந்தமாக இருக்கும் இறங்கும் போது. இதுதான் பயிற்சி. உங்க உடம்புல இருக்க உள்கடவுள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாதன் தான் லிம்பாட்டிக் சிஸ்டம். இந்த கழிவு இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, சரி, இப்போ அந்த சொன்ன இல்லைங்களா, இந்த ஏரோடைனமிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் இந்த உயிரியல் எப்படி வேதியியல், உயிரியல் எப்படி உங்களுக்கு தாவரவியல் விலங்கியலாக பிரிகிறதோ, எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ ஆக பிரிகிறதோ, அதே போல்தான் இந்த அண்ட உறுப்புகள் கேட்டையான் ஏனையான், இது பிரபஞ்சம். இதான் அண்டம் என்று சொல்லுது. பிண்ட உறுப்புகள் அப்படின்றது கேட்டபாலிசம், ஆனபாலிசம் அண்ட் மெட்டபாலிசம் 3ஆ இருக்கும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தண்ட உறுப்புகள் என்று வரும்போது மோனோசாக்கரல் டைசாக்கரல். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு நடக்கலன்னா சர்க்கரை வியாதி என்று சொன்னது. சர்க்கரை வியாதியின் தலையாகமாக பேசப்படுகிறது என்றால் இதுதான் விஷயம். இது மது மேகம். மது என்றால் இனிப்பு. இனிப்பு கரையாமல் மேகமாக இருக்கிறது. அது புளிப்பாக மாறுதோ இல்ல துவர்ப்பாக மாறுதோ இல்ல கசப்பாக மாறுதோ, இனிப்பு கசப்பாக மாற வேண்டும். அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ கேட்டையான் ஆனையான் மேல, அப்புறம் கேட்டபாலிசம், ஆனபாலிசம் அண்ட் மெட்டபாலிசம் வெளியே போகும்போது மோனோசாக்கரல் அண்ட் டைசாக்கரல். இந்த 3 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 நிலை நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். நீ எதை சாப்பிட்டாலும் உங்க உடம்பு குளுக்கோஸ் புரோட்டீனா மாத்திரும். ஒரு ஸ்பூன் நீங்க மலத்தை சாப்பிட்டால் கூட அது சர்க்கரையாக மாறிவிடும். அந்த சக்தி உன் உடலுக்கு உண்டு. தனியா நீ புரோட்டீன் டயட் சாப்பிடுறது, பேலியோ டயட் சாப்பிடுறது, இதை வேணா சாப்பிட்டு வெடிக்கும். ஏன்னா தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை நீங்க உள்ள தள்ளும் போது, ஒருவன் கடினமாக உழைக்கிறான், அவனுக்கு சில சத்துக்கள் தேவைப்படும். ஒருவன் அதை வேடிக்கை பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு அந்த சத்துக்கள். இதுதான் உடம்பு நாக்கில் இருக்கிற அந்த சுவை மருத்துவம். அது நல்லா புரியும். இதையும் நான் விண்ணும் மண்ணும் தனியாக பிரிப்பேன். அகத்தியன், போகன், இவர்கள் தான் நான் சித்தர்களாக ஏற்றுக்கொண்டு நான் பயணித்து, மற்றவர்களை நான் திரும்பி கூட பார்ப்பது இல்லை. சரி, இதுல ஏன் சார் நீங்க இதை முக்கியமா பார்க்குறீங்கன்னு கேட்பீங்க. N2O and H2O. நான் பேசுவது அறிவியல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கொண்டு வருது. N2O நைட்ரஜன் வித் பிளஸ் 2 ஆக்சிஜன், H2O ஹைட்ரஜன் வித் 2 ஆக்சிஜன். அப்போ அந்த நைட்ரஜன் அகத்தியன் என்று சொல்லப்படுகின்ற இந்த வானவியல் இருக்கின்ற இந்த பிராணன் தான் அகத்தியன், அபானன் தான் போகன். அப்ப மண்ணில் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு வேலை தான் நீங்க அகத்தியன் கிட்ட போகணுமே தவிர மீது எல்லா வேலையும் நீங்கள் போகனை நோக்கி தான் நீங்க பயணிக்கணும். அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அகத்தியன் அப்படின்றது என்னது? சீன மருத்துவம் அப்படின்னு சொல்றது. அவங்க அகத்தியரை ஃபாலோ பண்ணுவாங்க. நாம இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற போக மருத்துவத்தை தான் நாம சொல்றோம். இவர்தான் சமஸ்கிருதத்தில் தமிழையும் இணைத்தவர். நவ பாஷானம் அப்படி சொல்லுங்க. நவம் என்றால் 9 தமிழ், பாஷானம் என்றால் விஷம். இது சமஸ்கிருதம். இந்த தமிழ் சமஸ்கிருதம் விளையாட்டுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அது அரசியல், ஆரியம் திராவிடம் என்று போய்கொண்டிருக்கும். அதை நீங்களே கெட்டியாக பிடித்துக் கொண்டு ஊஞ்சலாடி கொள்ளுங்கள். எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நான் அதன் மேல் நம்பிக்கை இல்லை. எனக்கு மதம் மீது நம்பிக்கை இல்லை, ஜாதி மீது நம்பிக்கை இல்லை. நான் தெளிவா சொல்லியிருப்பேன். எனக்கு மத்தங்கள் மீது நம்பிக்கை உண்டு, மார்க்கங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அது எனக்கு உள்கடவுள் அப்படின்னு தெரிவது, அதை தெரிந்து கொண்டு போயிட்டு இருப்பேன். அப்போ இந்த
அண்டத்தில் இருப்பது பிண்டம் என்றால், பிண்டம் என்றால் உங்களுடைய சிசு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும், இயல்பாக இருக்கும். இந்த அண்டத்தில் அப்படின்றது பிரம்மாண்டத்தில் இருப்பது எப்படி இந்த வளிமண்டலத்தை நெருங்கு வரைக்கும் அந்த அணுக்கள் மிதந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல்தான் இந்த சிசுவின் உடலிலும் இந்த அணுக்கள் உருவாகி கொண்டிருக்கும். வேலை செய்யாது. கண் இருக்கும் பார்க்காது, மூக்கு இருக்கும் சுவாசிக்காது, வாய் இருக்கும் சாப்பிடாது, தோல் இருக்கும் வேர்க்காது, மலஜலம் கழிக்கின்ற உறுப்புகள் இருக்கும், மலஜலம் கழிக்காது. ஏனென்றால் அங்கு காற்று இல்லை. காற்று இல்லாத இடத்தில் உயிர் இல்லை. காற்று இல்லாத இடத்தில் நீர் இல்லை. நீர் இல்லாத இடத்தில் வெப்பம் இல்லை. இந்த உலகம் உருவானதே ஒளியும் ஒளியும் தான். நீ உருவானதும் ஒளியும் ஒளியும் தான். உன்னுடைய விந்து உயிரணுவாக மாறும்போது ஒரு மின்னல் தோன்றும், வெள்ளை பந்து போல் உருண்டு போகும். அந்த வெளிச்ச மின்னல் தோன்றிய பிறகு அதான் நைட்ரஜன். நைட்ரஜன் என்பது மின்னல். இந்த மின்னல் மண்ணில் இறங்கினால்தான் நைட்ரிக் ஆசிட். உடம்புல பிளட்ல இருக்கிற மெயின் கான்டென்ட் நைட்ரிக் ஆசிட் தான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் உங்களுக்கு பிராணாயாமம் பண்ணுங்க பண்ணுங்க ஏன் சொல்றதுக்கு கேட்டீங்கன்னா, விண்ணில இருந்து வர்றது நைட்ரிக் ஆசிட், மண்ணில இருந்து வர்றது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஹைட்ரஜன். உங்க பேட்டரியிலையும் அதான் இந்த பேட்டரி மற்ற எல்லாம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்குகிறது, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்குகிறது என்று உங்களுக்கு சொல்றாங்களா ஆங்கில மருத்துவர்கள். இதுதான் புரிஞ்சுக்கோங்க, ஹைட்ரஜன் போகன் அது. அப்போ இந்த இருநிலைகள் உங்களுக்கு ரெண்டு சேர்ந்தாக மண்ணில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருநிலை. 5 ஆண் 5 பெண் அகத்தில் இருக்கின்ற சொல்லலைங்களா. இந்த கல்லீரல் அதனுடைய கணவன் இரைப்பை, இது பித்தப்பை. மண்ணீரல் அதனுடைய கணவன் இரைப்பை. நுரையீரல் அதனோட கணவன் மலப்பை. சிறுநீரகம் அதனோட கணவன் மூத்திரப்பை. அதன் பிறகு இருதயம் அதனுடைய கணவன் சிறுகுடன். இது தமிழ் மருத்துவத்துல. இது சீன மருத்துவத்துல அப்படியே உள்டா. அவன் பொம்பளை எல்லாம் ஆம்பளைனும், ஆம்பளை எல்லாம் பொம்பளைனுமா. ஸோ நம்ம போகனைத்தான் ஃபாலோ பண்ணணும். அகத்தியன் என்பது பிராணன், போகன் என்பவன் அபானன். இதான் 3 நிலை பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற உங்க முதுகெலும்பு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கி நல்லா பாருங்க. இந்த உச்சந்தலையிலிருந்து உங்களுடைய ஆசன வாயு வரைக்கும் ஒரு புலவு இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆக தண்ட உறுப்புகள் பிளக்கும். அதாவது 2 கால்கள். புரியுதுங்களா? இந்த பிரம்மத்தில் ஓடுகின்றது தான் இந்த டிஸ்குக்குள்ள ஓடுது பார்த்தீங்களா. இதுல போடுகின்ற சிஎஸ்எஃப், செரிப்ரல் ஸ்பைன் ஃப்ளூயிட், இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படி சொல்லப்படுகின்ற மூளையும் இருதயத்தையும் அது உள்ள போகாது. அதுகளா தன் கழிவுகளை வெளியேற்றும். அதுக்கு பெயர் என்ஆர்வி என்று சொல்லப்படுகின்ற நான் ரிட்டர்ன் வால், சிறைகள் என்று சொல்லப்படும். அதுவாதான் வெளியேற்றும். அதனாலதான் இருதயத்துக்கு மூளைக்கு நான் நோய் வராதுன்னு சொன்னது. நம்ம போய் உட்காந்துக்கிட்டு இது ஏதாவது ஒரு அக்குப்பஷரிலோ ஏதாவது ஒரு தானத்திலோ நீங்க இதை திறந்து விட்டீங்கன்னா, இந்த நீர், இந்த அபான நீரோ இல்ல அபான காற்றோ இல்ல அபானோ வெப்பமோ மூளை தாக்கும் போது அது மைக்ரேனாகவும் அல்சைமராகவும் போலியோவாகவும் ஃபிட்ஸ், எபிலெக்சி, அதுக்கப்புறம் கண்ட மூளை வாதம் அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா. இதுதான். ஸோ நீர் கெடும் போது என்ன ஏற்படும்? முதல்ல மூளை என்பது உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா, இடது பக்கம் பெண், வலது பக்கம் ஆண். இடது பக்கம் உறுப்புகள்லாம் பெருசா இருக்கும், வலது பக்கம் உறுப்புகள்லாம் சிறுசா இருக்கும். இந்த இரண்டையும் இயக்குவது கல்லீரல் என்று சொல்லப்படுகின்ற எக்ஸோகிரேன் அண்ட் எண்டோகிரேன். புரியுதுங்களா? ஸோ அண்டத்தில் இருப்பது பிண்டம் என்பது உங்கள் சிசு. இந்த சிசு குழந்தையாக வெளியே வரும்போது மறுஜென்மம் எடுத்து வெளியில வரும். சிசு இறந்து காற்றை சுவாசிப்பதற்கு இந்த நீர்க்குடத்தை உடைத்து வெள்ளை நீரை உடைத்து வெள்ளை கொடி வேந்தர் என்று சொல்லப்படுகின்ற நாம் இந்த கர்ப்பப்பை திறந்து யோனியை பிளந்து கொண்டு வெளியே வரும். இதுதான் ஒரிஜினல். சி செக்ஷன் என்பது சி செக்ஷன்ல உருவாகிற குழந்தையும் வெளியே வர குழந்தையும், யோனியை பிளக்காத குழந்தையும் சரி, கர்ப்பப்பையில் அணுவை பிளக்காத சிசுவும் சரி, அது மாதிரியாத்தான் இருக்கும். ஆங்கில மருத்துவ துணையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதான் நான் என் சேட்ல ஐவிஎஃப் பத்தி பேசியிருந்தேன், லேடிஸ் ப்ராப்ளத்தை பத்தி பேசியிருந்தேன். அது உங்களுக்கு புரியும், அதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இந்த அணுக்குழவை உள்ள கர்ப்பப்பையில் நடக்கும், இறப்பையிலும் அணுக்குழவை நடக்கும். பிராணனும் அபானம் மோதி கொண்டிருக்கும். மோதிதான் இந்த மீக்கஸ் என்ற ஒரு விஷயம் சுருங்கி உங்களுக்கு செரிமானத்தை ஏற்படுத்தும். தான் வாய்ச்செரிமானம், வயிற்று செரிமானம் இருக்கின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான். மனிதனுக்கு மட்டும்தான் சுவைகள் தெரியும், மனிதனுக்கு மட்டும்தான் வர்ணங்கள் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வேற எந்த ஜீவராசிக்கு தான். மனிதன் ஒரு தனி பிறவி.
அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு விஷயங்கள். அப்போ இந்த சித்தர்கள் சொன்ன இந்த விஷயங்கள், மூலிகை அப்படின்றது மலையில் விளைகின்ற, மலையில கூட மரம் இருக்கும், மண்ணுல தாவரம் இருக்கும். தாவரம் எப்பவுமே 2 நிலைகள் இருக்கும். அகத்தீயம் வேண்டும், அதை செரிமானம் பண்ணுவதற்கு அடுப்பு தீயும் வேண்டும். அதை நீங்க பச்சையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சாப்பிட்டுக்கோ. நான் சொல்லுவது சயின்ஸ் அண்ட் அகத்தின் போகன் கதை. விண்ணில் விளைவது, மலையில் விளைகின்ற, மலையிலும் மலை இடுக்குகளில், அந்த மண் இடுக்குகளில் வேர்விட்டு மரம் வரும். கல்வாழை, மண் வாழை. கல்வாழை என்பது வருடா வருடம் உங்களுக்கு வாழை தாரை கொடுக்கும். மண் வாழை என்பது ஒரே முறைதான் வாழை கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை வெட்டிடுவாங்க. புரியுதுங்களா? மண்ணுக்கும் விண்ணுக்கும் இதான் விண் சர்க்கரை மண் சர்க்கரை என்று சொல்வது. விண் சர்க்கரை என்பது என்ன? பனங்கற்பட்டி, அப்புறம் பனங்கற்கண்டு, பனஞ்சக்கரை, தென்னஞ்சக்கரை, இளநீர், தேங்காய், கொப்பரை, பனங்கிழங்கு, பதநீர், தென்னங்கல்லு, பனங்கல்லு. இதனுடைய தன்மை வேறு. மண்ணில் இருக்கின்ற மோரின் தன்மை வேறு. அந்த புளிப்பு கசப்பாக மாறிவிடும். இந்த புளிப்பு எதுவுமே மாறாது. அப்ப அதுக்கு இயக்கத்தை நம்ம கொடுக்கணும். சுவை மருத்துவத்தை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சோ ஒரு இனிப்பு புளிப்பாக மாறினால் காதல் காமம் தோன்றும். ஒரு இனிப்பு கசப்பாக மாறினால் ஆன்மீகம் தோன்றும். சமநிலை எல்லாமே இருக்கும். இதான் விண் இனிப்பும் மண் இனிப்பு. நீங்க விண்ல இதெல்லாம் சர்க்கரை, மண்ணில் விளையிறதெல்லாம் பிளான்டேஷன் சுகர்ஸ். இந்த பிளான்டேஷன்னா கரும்பு, நாட்டு சர்க்கரை. அப்ப கரும்பு ஜூஸ் பாருங்க, 1/2 மணி நேரம் வெளியே வச்சுன்னா புளிச்சு போயிடும், புளிச்சுன்னு போயிடும். அதே நீங்க மேல இருந்து பாருங்க, கசப்பாக மாறும். ஸோ விண் என்பது கசப்பு, மண் என்பது நீங்க துவர்ப்பாக மாற்றணும். இந்த கசப்பு துவர்ப்பில் தான் எல்லா விஷயம் இங்க நடக்குது. உங்களுடைய நரம்பில் ஏற்றப்படுகின்ற குளுக்கோஸ், இந்த டெக்ஸ்ட்ராஸ் சொல்றான் பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்ராஸ் என்பது கசப்பு. செறிவூட்டப்பட்ட கசப்பு தான் டெக்ஸ்ட்ராஸ். செறிவூட்டப்பட்ட உப்பு தான் சோடியம் குளோரைடு, அதாவது துவர்ப்பு. இங்கு ஆங்கில மருத்துவம் கசப்பு துவர்ப்பை தான் பயன்படுத்துகிறது. மூலிகையிலும் நாம் கசப்பு துவர்ப்பு தான் பயன்படுத்தும். எல்லா மூலிகையிலும் பாருங்க கசப்பு துவர்ப்பு பேலன்ஸ் தான் இருக்கும். வேப்பிலையில் எடுத்தால் உங்களுக்கு 30% துவர்ப்பு, 70% கசப்பு. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கறிவேப்பிலையில் 70% துவர்ப்பு, 30% கசப்பு. ஒரு மூலிகையிலும் கசப்பு துவர்ப்பு தான் பேலன்ஸுக்கு இருக்கும், தவிர வேறு எந்த சுவையுமே இருக்காது. இதனால்தான் நம்ம கசப்பை சாப்பிடுவதில்லை, துவர்ப்பு நம்ம தள்ளி வைத்தோம். இதனால்தான் நமக்கு நோய்கள் தோன்றி தலை விரித்தாடுகிறது. நோய்களுக்கு விதவிதமான பெயர் வைத்து விதவிதமான மருத்துவங்கள் பார்க்கப்படுகிறது. நோயும் குணமாகவில்லை, மருத்துவம் செழிப்பாக வளர்ந்தது தவிர நோய்களும் செழிப்பாக வளர்ந்தது, மருத்துவங்களும் செழிப்பாக வளர்ந்து மனித குலம் மாண்டு போனது. அப்போ இங்கு மருத்துவம் பேஷண்ட் என்பவர் he became a customer. He is not cured. The Agnes will rarely cure, otherwise I lose my customers. You meant to say the block will kill the man? No. Block is a business for me. Chemotherapy is a business for me. நான் சொல்லவில்லை, ஆங்கில மருத்துவரே சொல்லியிருக்கார். நான் சொன்னதான் நான் கேள்வி கேட்பேன், நீ ஆங்கில மருத்துவம் படிச்சுக்கிறேன்னு கேட்பீங்க. நான் மருத்துவம் படிக்கல, நான் வாழ்க்கையை படித்தவன், வாழ்வியலை புரிந்து கொண்டவன், கருமையத்தை புரிந்து கொண்டவன், பொதுமையத்தில் அதை வடிவமைத்தவன். ஸோ இந்த உடனே நம்ம உட்காந்து உணவுக்கு கொண்டு போய் உட்காந்து நீங்க இது மிஷின் வைத்தியம். இப்ப மிஷினுக்கு எப்படி நீங்க தேவைப்பட்ட ஆயில் போடணும், கிரீஸ் போடணும், அதெல்லாம் பண்றீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த மாதிரி நீங்க இதான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்களை பேசுறவங்க நிச்சயமாக அனாட்டமியும் தெரியாது, பிசியாலஜியும் தெரியாது. மருத்துவம் என்பதே அனாட்டமிக்கு தாங்க மருந்து, பிசியாலஜிக்கு மருந்தே கிடையாது. ஏன் உங்கள் பிசியாலஜி நீங்க செய்யாதனால நீங்க அனாட்டமி கெட்டு போனது. முதல் அதை புரிந்து கொள்ளுங்கள். பிசியாலஜி என்பது இயக்கம். 70% நீங்க இயங்க மருத்துவனால் 10% யாரும் இயங்குறது இல்லை. காலையில பால் பாக்கெட் போய் ஆக்டிவா நடந்து போய் வாங்கிட்டு வாங்கன்னா ஆக்டிவால போய் பால் பாக்கெட் சைட் ஸ்டாண்ட் போட்டு வரீங்களே தவிர ஆக்டிவ்னஸ் இல்லாம போச்சு, கை கால உழைப்பு இல்லாமல் போச்சு, அகத்தி குறைந்து போனது, இம்யூன் சிஸ்டம் குறைந்து போனது. இதுதான் உங்களுக்கு வியாதிகளாக வெடிக்கிறது. அதை நல்லா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் இதை நம்ம புரிய மறுக்கிறோம்? உடனே நம்ம மருத்துவம், உடனே விதவிதமான மருத்துவங்கள் வச்சுக்கிட்டு அதை வச்சு இதை வச்சுட்டு உடனே அதை சாப்பிடணும் அப்படிலாம். அப்ப நாக்குன்னு எதுக்கு ஒண்ணு இருக்குது? இவங்களுக்கு ஏன் அனாட்டமி தெரியல? கல்லீரலை போய் கேளுங்க, வாட் இஸ் எக்ஸோகிரைன் கிளாண்ட், எண்டோகிரைன் கிளாண்ட். எக்ஸோகிரைன் கிளாண்ட் எல்லாமே உணவே மருந்து அல்ல. சும்மா நம்ம பேசிட்டு இருக்கிறோம் உணவே மருந்து, உடலே மருத்துவர். எந்த உணவு மருந்துன்னு தெரியாது, எந்த மருத்துவர் உடலுக்குள்ள இருக்காருன்னு யாருக்கும் புரியாது. அப்ப உணவே மருந்து கிடையாது, கழிவே விருந்து.
இந்த கழிவு என்பது, அதாவது கழிவுன்னா என்ன, உடனே நீங்க மலை ஜலம் நினைச்சுட்டு போறீங்க, அப்படி கிடையாது. ஒரு தாவரத்தின் ஒரு ஒரு உயிரின் கழிவு தான் இன்னொரு உயிருக்கு உணவு. இதுதான் ஃபுட் ஈகாலஜி, ஃபுட் செயின். மாமரத்தின் கழிவுதான் உனக்கு மாம்பழமாக கிடைக்கும், பலாமரத்தின் கழிவுதான் உனக்கு பலாப்பழமாக கிடைக்கும், நெற்பயிரின் கழிவுதான் நெல்லாக உனக்கு கிடைக்கும். இது நல்லா தெரியும். கழிவை, இந்த எலிமெண்டை நீ மாலிகுலாக மாற்றுவது, உனக்கு ஏற்றால் போல சமைப்பதுதான் அடுப்பு தீ. இதுதான் மாலிகுல் சென்றுபடுகின்ற சமையல். ஒரு அரிசியை வச்சுட்டு நீங்க ஊற வச்சு இட்லி ஆக்குறீங்க, வேக வச்சு சாதம் ஆக்குறீங்க, அதுக்கப்புறம் அதை பொடிச்சு மாவாக்கி அதிரசமா மாத்துறீங்க. இப்படி உங்களுக்கு தேவையான சுவைகளில் நம்ம செய்து கொண்டு உண்ணுகிறோம். ஆனால் ஆதி மூலம் ஒன்றுதான். இந்த அகத்தி தான் இந்த வந்த மாலிகுலை காம்பவுண்டாக மாற்றும். காம்பவுண்டுன்னா என்ன? விந்து, சினை, மலம், அப்புறம் ஜலம், சிறுநீர். இதை வேற உட்காந்துட்டு இன்னொரு வந்துக்கலாம். உங்கள் சிறுநீர் மஞ்சளாக போகிறதா, வெள்ளையாக போகிறதா, அப்புறம் கருப்பாக போகிறதா, நெருப்பாக போகிறதா, தமாஸ் பண்ணிப்பாங்க. அது லிம்பாட்டிக் வேஸ்ட். அதை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ண. சித்தர்கள் சிறுநீரை எப்படி ஆராய்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நல்லெண்ணெயில் பாட்டில வச்சுட்டு சிறுநீரை சொட்டு விடுவாங்க. அந்த சிறுநீர் பரவுகிறதா, இல்லை மூழ்குகிறதா, இல்லை உடைகிறதா, இல்லை திவலையாக போகிறதா, இதுதான் வியாதி சொன்னாங்க. சிறுநீரகத்தின் டெஸ்ட் அதான். மஞ்சளாக போகுது, வெள்ளையாக போகுது, ஒன்று பித்தம் போச்சு, சூடு போச்சு, ஒன்று அதை குடி இதை குடிலையும். ஏன் உங்களுக்கு தண்ணி குடிக்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த லிம்பாட்டிக் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிளாஸ்மா லிம்பாட்டிக் சிஸ்டம் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கொடுக்கணும். ஆனா உறுப்புகளுக்குள்ள போறப்போ 17 லிட்டர் தான் கொடுக்கும். அதுதான் ஆங்கில மருத்துவங்களை 3 லிட்டராவது மினிமம் குடிங்க, தண்ணியை குடிங்க குடிங்கன்னு சொல்றதுக்கு காரணமே இந்த விஷயங்கள் தான். புரியுங்களா? கண்டிப்பாக நீங்க நீர் அருந்தணும். அது எந்த நீர் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அது ஆரோக்கியமான இருக்கும். உணவுக்கும் சரி, நீருக்கும் சரி, உமிழ்நீர் இல்லாமல் நீங்கள் உள்ளே தள்ளவே கூடாது. ஏன்னா உமிழ்நீர் வாய் செரிமானத்துல உமிழ்நீர் கிடைக்கும், வயிற்று செரிமானத்துல கணைய நீர், பித்த நீர் கிடைக்கும். உமிழ்நீர் கிடைக்காத உணவிற்கு நீ எதை வேணா சாப்பிடு, மாப்பிள்ளை செம்மண்ணா சாப்பிடு, குண்டு செம்மண்ணா சாப்பிடு, கரண்டை செம்மண்ணா சாப்பிடு. உமிழ்நீர் கிடைக்காத உணவுக்கு அங்கதான் மாலிகுலே இருக்குது. டைஜஷன் மாலிகுல் என்பது உமிழ்நீர்ல தான் இருக்கு. அந்த மாலிகுல், அந்த ஃபார்முலா வச்சுதான் உங்களுக்கு பித்த நீர் கிடைக்கும். இந்த பித்த நீர் தான் கொதிப்பட்ட உணவை, சும்மா அந்த ஆல்கலின் புட்டு ஒருத்த உட்காந்து கேச்சுட்டு பண்ணுங்க. ஆல்கலின்லாம் வாய் வழியா போற எந்த உணவும் ஆல்கலினா இருக்காது. குழந்தை மட்டும்தான் ஆல்கலின், சிசு மட்டும்தான் ஆல்கலின். ஏன்னா அது வாய் வழியாக உணவை உண்ணாது. நச்சு நீரில், மல நீரில் படைக்கப்படுகின்ற சிசு தாயின் மல நீரில் தான். தாய் உண்ணுகின்ற உணவு நீர் கிடையாது. இந்த உணவை நீங்கள் சரியா செரிமானம் பண்ணால்தான் இதுதான் ஜெஸ்டினல் பிபி, ஜெஸ்டினல் சுகர் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப இந்த இடத்துல ஜெஸ்டினல் பிபி, ஜெஸ்டினல் சுகருக்கு நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா அந்த குழந்தையும் வியாதியோடு தான் பிறக்கும். அதனால தெளிவா நம்ம புரிஞ்சிடும். அந்த குழந்தையும் வியாதியோடு தான் பிறக்கும். அப்போ நாம பிறந்ததே மலம்தான், மல நீரில் தான் நம்ம பிறந்தோம். நச்சு கொடியின் மூலமாக நச்சு நீரில் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் கொடுக்கின்ற இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நான் சொன்ன இல்லைங்களா, அந்த 3 விதம். அது நடுவில் போகின்றது தான் இந்த லெப்ட் வாதம், ரைட்டு பித்தம், நடுவில் போறது கபம். இந்த விஷயம் இது கழுத்துக்கு மேல ஏறக்கூடாது. ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? மேல் பகுதி மேல இருக்கிற சிவன், இந்த பீனல் கிளாண்டு, பிட்யூட்டரி, அதுக்கப்புறம் ஹைபோதலாமஸ், இதான் இதெல்லாம் டிஆர்ஹெச். உங்க உடம்புல ரெகுலேட் பண்ணுகின்ற அத்தனை விஷயங்களும் செய்கின்றதுதான் டிஆர்ஹெச். இதுக்கப்புறம் இடுப்பு கழுத்துக்கு கீழே வரதான் டிஎஸ்ஹெச். நீங்க டிஆர்ஹெச் சரி பண்ணாம டிஎஸ்ஹெச் எடுத்து வச்சுட்டு மருந்து மாத்திரை தைராக்சின் தைரானம் சாப்பிட்டுக்கோங்க. நீங்க வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிட்டு தான் இருக்கு. பிகாஸ் தேர் இஸ் நோ டெஸ்ட் ஃபார் டிஆர்ஹெச். ரெகுலேஷன் பண்ணுகின்ற விஷயங்கள் கிடையாது. ஆப்டிக் நர்வ் ரெகுலேட் பண்றது இந்த ஹைபோதலாமஸ், இந்த பீனியல் கிளாண்ட், இந்த பிட்யூட்டரி, இதன் மாஸ்டர் கிளாண்ட் மட்டும் எல்லாம் சொல்றீங்க இல்லையா? உடனே உணவை தின்னுக்கிட்டு நான் கல்லீரலில் கழுவிக்கிறேன், அதை நான் பாத்திரமா எடுத்து வெளியே வச்சு கழுவுறதுக்கு. ரத்தத்தில் எல்லாமே உள்ளே சேர்ப்பதும் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் தான். ஏறும்போது உணவை கொடுப்பார், இறங்கும் போது கழிவை எடுப்பார். இதான் வள்ளுவன் சொன்னது, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உனின். அப்போ வெளியே எடுத்துட்டு நீ உள்ள தள்ளணும். நீ பால் பாத்திரத்துல மோர் வாங்கிக்கலாம், மோர் பாத்திரத்துல பால் வாங்க முடியாது. வயிற்றில் இருக்கின்ற அந்த விஷயத்தை வெளியெடுக்காம மேலும் மேலும் நீ எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி,
அது தயிராக மாறிக்கொண்டிருக்கும். உன் உயிரும் பறந்து கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் கழிவு நீக்கும் மண்டலம், அந்த மண்டலம், லிம்பாட்டிக் சிஸ்டம், முடிவு. இதான் உள்ளிருக்கும் நாதன். நட்டக்கல்லும் பேசுமா, நாதன் உள்ளிருக்க. இந்த நாதம் என்று சொல்லக்கூடிய இந்த நாதத்தில் ஓடுகின்ற, அந்த முதுகெலும்பில் ஓடுகின்ற அந்த நீர், நெருப்பு, காற்று, அபான நீர், அபான காற்று, அபான வெப்பம், இதை ரெகுலேட் பண்றதே இந்த மாஸ்டர் கிளாண்ட் தான். இது பஞ்சர் ஆச்சு. இல்ல நீங்க எங்கன்னா உட்காந்து நீ எங்கன்னா தீட்சை கிட்சை வாங்கியிருந்தீங்க வச்சுக்கலாம், இது கேண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, குக்கர்ல கேஸ் கட்டு கேண்டா மாதிரி இது மேலே ஏறிடும். இந்த அபான காற்று மேலே ஏறிச்சுன்னா மூளை. மூளை என்பது இடது பக்கம் பிங்க் கலர், வலது பக்கம் வெள்ளை கலர். இந்த அபான காற்றோ அபான நீரோ, இப்போ அபான காற்று மேலே ஏறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒத்தை தலைவலி, இந்த விஷயங்கள்லாம் வரும். வாதம் வரும். இதான் வாத நோய் என்று சொல்லுகின்றது. வெப்பம் போச்சுன்னா வலது பக்க மூளை கருகிடும், இடது பக்க மூளை வெள்ளையாடும். இதுதான் சாம்பல் நிறமாயிடும். இதுதான் தேரையை செய்து சொன்ன விஷயம். தேரை என்பது சாம்பல் நிறத்தில் இருக்கும். உன்னுடைய பிங்க் கலர் மூளை என்பது சாம்பல் நிறத்தில் மாறினால் நீ பிரெயின் டெத்து. இதை குணப்படுத்தியவர் தேரையர். கபாலத்தை திறந்து உள்ள தவளைகளை எடுத்தாருன்னா அதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நான் லாஜிக்கா யோசிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஒரு பைல்ஸ் ஆபரேஷனுக்கே 10 நாள் அட்மிஷன் பண்ண காலத்துல எனக்கு இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக கொஞ்சம் நிறைய கேள்விகள் வரும். ஆனால் எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை. நீ உங்களுக்கு ஆட்சேபனை நீங்க வச்சுக்கலாம். இதான் உண்மை. இடது பக்கம் உறுப்புகள், நான் தான் சொன்னேன், உங்களுடைய 70% இயக்கத்தை, மருத்துவத்தின் மகத்துவத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள் தவிர உங்கள் உடல் இயக்கம் பிசியாலஜி யாருக்குமே தெரியாது. மருந்து என்றாலே உணவு. உறுப்புகள் குளிர்ச்சியானால் உணவை கேட்கும், மருந்து கேட்காது. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்கள் கழிவுகளை விருந்தாக்க வேண்டியது உங்கள் கடமை. உங்களுக்கு சமையலே தெரியல, டக்குன்னு இட்லி அரிசி மாவு வச்சுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் விளையாட சப்பாத்தி பண்ணி வேண்டியது. சப்பாத்தியை திங்கிறவன் அழிஞ்சா அதுல இருக்க குளூட்டன் ரொம்ப ஆபத்தானது. அப்ப நீங்க கேட்கலாம், நார்த் இந்தியால சப்பாத்தி உருளைக்கிழங்கு தான் சாப்பிட்றேன், நல்லா தாங்கிறான். நார்த் இந்தியா சப்பாத்தி, நான் நார்த் இந்தியாவில் 21 வருஷம் இருந்தது. நார்த் இந்தியாவில் சப்பாத்தி எப்படி சாப்பிட்றாங்க தெரியுமா? நம்மள மாதிரி ரெடியா போய் ரெடிமேட் இட்லி மாவு வாங்கி சாப்பிடல. கோதுமையை வாங்கி, நாட்டு கோதுமை, அதாவது பச்சரிசி நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, நாட்டு கோதுமையை வாங்கின்னு வந்து, அதுக்கப்புறம் தான் நம்மள மாதிரியே புழுங்கலரிசி மாதிரி சம்பா கோதுமை அந்த கோதுமை பண்ணான். நாட்டு கோதுமை வாங்கி வந்து தண்ணீரில் ஊற வைத்து அதை வெயிலில் காய வைத்து அதை அவன் மாவாக மாற்றுவான். புரியுங்களா? இதுதான் கோதுமை. நீ எந்த நார்த் இந்தியன் அமைப்பு பார்க்குறப்போ கடையில கோதுமை மாவு நம்ம மாதிரி பில்ஸ்பெரி ஆட்டா, அன்னபூர்ண ஆட்டா, பன்னபூர்ண கோட்டாலாம் வாங்க மாட்டான். இவனு கோதுமை வாங்கி சம்பா கோதுமை வாங்கி பளிச்சுன்னு வெள்ளையா காய்ச்சி கொடுத்துருவானுங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அவன் கோதுமை எப்படி சாப்பிட்டான், நம்ம எப்படி சாப்பிட்டோம் அரிசியை? பச்சரிசி என்பது பச்சரிசி மட்டும்தான் நம்ம சாப்பிட்டோம். புழுங்கலரிசி எங்கிருந்து வந்தது? இந்த புழுங்கலரிசி வந்ததுக்கு அப்பதான் நம்ம உடம்புல புழுத்து போகின்ற வியாதிகள் உள்ளே வந்தது. ஆணித்தரமாக அறிவியல் ரீதியாக என்னால் நிரூபிக்க முடியும். உங்களுக்கு தவிடு இருக்குது ஏமாத்தலாம், வருத்தாதான் தவிடு உள்ள போகும். முந்தானத்து ஆயுத பூஜை கொண்டாடிங்கல்ல, அவல் பொறி கடலையும் அரிசி கொழு கட்டையும் விநாயகர் பண்ணாங்கல்ல. சரஸ்வதி பூஜை என்றால் என்ன, விஜயதசமி என்றால் என்ன, நல்லா புரிஞ்சுங்க. நெல்லை நீங்கள் வறுத்தால் பொரியாக மாறும், அதான் ஃப்ரைட் ரைஸ். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல நிலக்கடலை, விவசாயத்துல நிலப்பயிர் சுத்தி வச்சிருந்தோம்னா எந்த பூச்சி உள்ள வராது. நிலக்கடலை போட்டுட்டு வெல்லம் போடுவான். நிலக்கடலையோட எப்பயுமே வெல்லம் சேரணும், இனிப்பு சேரணும், இரும்பு சேரணும். அப்ப அரிசி அங்க நிலக்கடலை. நீங்கள் தக்காளி சட்னி, இது தேங்காய் சட்னியை என்னைக்கு பொட்டுக்கடலையை போட்டீங்களோ உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பா வரும், ஆண்மை பிரச்சனை வரும். ஏன்னா பொட்டுக்கடலை என்பது உயிரை தடுக்கின்ற ஒரு விஷயம், மாதவிடாயை தள்ளி போடுகின்ற ஒரு விஷயம், சினை முட்டையை கெடுக்கின்ற ஒரு தள்ளி போகின்ற ஒரு விஷயம். உங்க சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணும் பொட்டுக்கடலை. நீங்க அந்த காலத்துல போய் கேட்டு பாருங்க, மாதவிடாய் வராமல் இருப்பதற்கும் குழந்தை பிறப்பாததற்கும் இந்த பொட்டுக்கடலையை நீங்க வெல்லம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கரு உருவாகாது, மாதவிடாய் தள்ளி போகும். ஆனா நம்ம வக்கேனா உட்காந்துக்கிட்டு உளுந்த பொங்க வைப்போம். உளுந்து பொங்கவே கூடாது. உளுந்து பொங்க கூடாதுன்னா உங்களுக்கு அதுல ஓட்ட போட்டது. கர்நாடகால போண்டாவா சாப்பிட்டான், என்ன போட்டு சாப்பிட்டான்? 15 மிளகு கொப்பரை தேங்காயை போட்டுதான் போண்டா சாப்பிடுவான்.
அவன் ஓட்ட போடாம போண்டாவா சாப்பிட்றான், நம்ம ஓட்ட போட்டு சாப்பிட்றோம். ஏன்னா உளுந்து பொங்கக்கூடாதுன்னு தெள்ள தெளிவாக முன்னோர்கள் சொல்லிவிட்டு போய்க்கிறார்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம், கிரைண்டர்ல போட்டு அது உசுர் பொங்கும். அது உளுந்து பொங்குச்சுன்னா அது நல்ல உளுந்தான். நீ சாவு போறன்னு உங்களுக்கு தெரியுது. உளுந்து பொங்கவே கூடாது. கையில அரைக்கும் போது பாருங்க ஒரு கல்லு சுத்தும், உங்களுக்கு உளுந்து பொங்கவே பொங்காது. அதனால தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை நீங்க பச்சை அரிசியை தான் இட்லிக்கு நீ வைக்கிற, புழுங்கல் அரிசி உள்ள வரவே கூடாது. மலேசியால இருந்து வரும்போது இது தமிழரின் உணவே கிடையாது. மலேசியால இருந்து வரும்போது பச்சை அரிசியை சாப்பிடும்போது கல்லு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான், நீராவில வேகும்போது கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சாஃப்டா இருக்க உளுந்தம் பருப்பு சேர்த்தான். அந்த உளுந்தம் பருப்பு எப்ப சேர்த்தான்னா, நீங்க அரிசி மாவை புளிக்க வச்சு கிருமியை வர வச்சு அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு நீங்க இட்லி சாப்பிட்றீங்கன்னா 6 மணிக்கு உளுந்தம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு அதன் பிறகு அதை மிக்சியிலையோ கையிலையோ அரைச்சி, கிரைண்டர்ல அரைக்கூடாது, பொங்கக்கூடாது. அதை எடுத்து நீங்க இட்லியா வாத்துக்கலாம், தோசையா வாத்துக்கலாம். ஆனா நம்ம ரெண்டுத்தையும் ஊற வச்சு அதையும் அரைச்சி ஒன்னா கலந்து உப்பையும் போட்டு, உப்பு போடவே கூடாது. ஏன்னா அது புளிக்க உப்பு கிருமியை உருவாக்கு தான் புளிப்பு தன்மை வரணும். நீங்க உப்பு போட்டா கிருமி அழிச்சிடும். அதை எடுத்து நீங்க தோசையை இட்லியை சுடும்போது பாத்திரத்துல எடுத்து வச்சு அப்பதான் நீங்க உப்பு கலக்கணும். அதுவும் கல்லுப்பு, அயோடின் உப்பு அல்ல. அயோடின் உப்பு கிடையாது. வெண்புரதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உப்பிலையும் அயோடின் கலந்து நம்மளை கொன்றார்கள். கொழுப்பு நம்மளை ஏமாத்தினார்கள். இனிப்பு வேண்டாம் என்று சொன்னார்கள். இனிப்பு என்றால் எது இனிப்பு? இந்த இனிப்பு கசப்பாக மாறுகின்ற இனிப்பு மருத்துவத்தில் மட்டும் தெளிவாக வைத்துக் கொண்டார்கள். ஆனால் நமக்கு நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் வெள்ளத்தையும் அதையும் கொடுத்து நம்ம தொட்டு விட்டாங்க. திரும்ப சொல்கிறேன், உங்கள் உடல் உங்கள் உழைப்புக்கு ஏற்றாற்போல் அந்த சுவையை கேட்கும். அந்த சுவையை நீங்கள் சமையல் மூலமாகவோ இல்லை இயற்கை மூலமாகவோ விண் உணவு என்று சொல்லப்படுகின்ற பழங்கள், விண்பருப்பு, விண்கொட்டை, பாதாம் பருப்பு, பிஸ்தா கொட்டை எல்லாம் சொல்றான் பார்த்தீங்களா, இதெல்லாம் விண்ணில் இருந்து தோன்றியது. மண்ணில் இருந்து தோன்றுதான் பருப்பு வகைகள். துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கடலை பருப்பு. இந்த அரிசியை நம்ம எப்படி ஊற வச்சு 4 மணி நேரம் பச்சை அரிசி ஊற வச்சு அந்த தண்ணியில நீங்க அந்த புரதச்சத்து மாவு சத்து மட்டும் இருக்கும் அரிசியில. புரதச்சத்தையும் உங்களுடைய நார்ச்சத்தையும் நீங்க தண்ணியில ஊற வச்சு எடுத்து அதே தண்ணியில நீங்க திறந்து வைத்து கொதிக்க வைத்து அதில் இந்த அரிசியை போட்டு அதுல கொஞ்சம் கல்லுப்பு போடணும். முடிஞ்சா நீங்க சீரகம் வந்தீங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்படி போட்டு அந்த கஞ்சியை வடிச்ச பிறகுதான் அந்த கஞ்சியை விதவிதா நீர் எடுத்து நீங்க மிளகு சீரகம் போட்டு குடிச்சீங்கன்னா வயிற்று சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகள் தரும். அதை ஆற வச்சு குடிக்கூடாது. அதாவது கழுநீரில் இதான் மறு உலை கஞ்சி என்று சொன்னது. கழுநீரும் கஞ்சியும் ஒன்றா சேருவதுதான். நம்ம உடம்புக்குள்ள பாருங்க, கழுநீர் என்பது விந்து 70% நீர்த்து போயிருக்கும். கஞ்சி என்பது பிசுபிசுன்னு இருக்கும். புராஸ்டேட் கிளாண்ட் சொல்லப்படுகின்ற அந்த பசை. இதுதான் அரிசி மாவும் வெள்ளப்பாகும் சேர்ந்தால் அதிரசம் எப்படி உங்களுக்கு தோன்றுகிறதோ இதுதான் அதிரசம். உங்கள் குழந்தை தான் அதிரசம் உங்களுக்கு. இதான் அந்த ஏன் நீர்த்து போகுது உப்பு நீர்த்து போக வைக்கும். ஆஸ்பிரின் சாப்பிட்றீங்களா இல்லையா? உப்பு சாப்பிட்டு ரத்தம் நீர்த்து போகும். அப்போ இந்த ரத்த ஓட்டத்தில் எல்லாம் சுத்தமாகத்தான் இருக்கும். இந்த என்ஆர்வி என்று சொல்ல இந்த சொல்றாங்க குடிநீர் குழாயும் இந்த சாக்கடை குழாயும் பக்கத்துல இருக்கும்போது உடஞ்சுன்னு வச்சுக்கோங்க. குடிநீர் குழாய் உடஞ்சுன்னு சாக்கடை நின்று கலக்கும் பார்த்தீங்களா? சாக்கடை பக்கத்துல குடிநீர் குழாய் போச்சுன்னா குடிநீர் குழாய் உடைஞ்சா என்ன ஆகும்? சாக்கடை நின்று உள்ள வந்துடும். அப்போ உன்னுடைய நரம்புல இருக்கின்ற சிறைகள் இந்த என்ஆர்வி என்று சொல்லப்படுகின்ற நான் ரிட்டர்ன் வால் உடையும் போது இந்த சாக்கடை நின்று உள்ள போகும். இதுதான் சுத்தம் பண்றது. நீ ரத்தத்தை சுத்தம் பண்றன்னு பீட்ரூட் சாப்பிடு, வெண்டைக்காய் சாப்பிடு, சுண்டைக்காய் சாப்பிடு, சாப்பிட்னேரு ரத்தம்லாம் சுத்தமாகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இருதயம் இயங்குவதே 30% தான் ஜீவகாந்தத்தில் இயங்கி கொண்டிருக்கும். கதவை திறந்து விட்டு கொண்டிருக்கும். ஹார்ட் எல்லாம் பம்ப் பண்ணாது. அது இயங்க தான் திறந்து விட்டுருக்கும். ரத்தத்தை நீங்க எப்பயாவது கை கால் நீங்க படுக்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் ஒரு ப்ரெஷர்ல மேலே ஏறி வரும் ரத்தம். அதான் 70% இயக்கம் உங்க காப் மசில். இந்த 2 கெண்டை காலுக்கு தான் உங்களுடைய பம்பிங் ஸ்டேஷன். ஏனால் இருதயத்தை ரத்த ஓட்டத்துக்கு இந்த ஸ்மால் பம்ப் இருக்கும். அதாவது இருதயம் என்று சொல்லிட்டு ஸ்மால் பம்ப் இருக்கும். பட் ஆனால் நீரோட்டத்துக்கு எந்த பம்பும் கிடையாது. லிம்பாட்டிக் சிஸ்டத்துக்கு எந்த பம்பும் கிடையாது. நீ ஏங்கினால் மட்டும்தான் அந்த பம்பு வேலை செய்யும். நீ ஏங்கல் வச்சுக்கோங்க, ப்ரெஷர் ஏறும்.
கையில நீங்க கையில கட்டி எடுக்கிறது பிளட் பிரஷரே கிடையாது, லிம்பாட்டிக் பிரஷருங்க அது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லிம்பாட்டிக் பிரஷர் ஏன் உங்களுக்கு பிரஷர் அதிகமாச்சுன்னா நரம்பெல்லாம் வெடிச்சிட்டு சொல்றாங்கன்னா, என்ஆர்பி வெடிக்கும். அது ரத்தத்துல போய் கலந்துரும். ரத்தத்துல போய் கலந்தா என்ன ஆகும்? இருதய செயல் இருந்து போகும், பிராணம் ஆக்சிஜனே இல்லாம போயிடும். கழிவு இருக்கு இல்லையா, இந்த கழிவு போய் சேர்ந்துடும். சேர்ந்தனால தான் உங்களுக்கு மூளை படுத்து போகிறது, இந்த எரிஞ்சு போகிறது, கருப்பாகி போறது, வெள்ளையாகி போறது, பிரெயின் டெத்து, இதெல்லாம் ஏன் வருது? ஏன் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திருநீலகண்டன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தைராய்டு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த தைராய்டை நீங்கள் பலப்படுத்தினால் உங்களுக்கு எந்த வியாதியுமே கிடையாது. இதான் மேகமாக போய் நின்று வெப்பச்சலனம் என்று சொல்லப்படுகின்ற இயற்கையில் எப்படி மழை தோன்றுகிறது, வானம் வேர்த்து, நீர் வேர்த்து, மண் வேர்த்து, தாவரங்கள் வேர்த்து, செடிகொடிகள் வேர்த்து, மழை வேர்த்து, மலையில் போய் மேகமாக நின்று பின்பு இந்த மரம் மூலமாக தடுக்கப்பட்டு குளிர வைக்கப்பட்டிருக்கின்ற நீராக வரும். இது உத்தராயணம் தட்சிணாயனம் 2 நிலைகள் நம்மளுக்கு இருக்கும். உத்தராயணத்தில் எல்லாம் வேர்த்து மேகமாக போகும், தட்சிணாயத்தில் எல்லாம் நீராக பொழியும். இதுதான் உத்தராயணம் தட்சிணாயனம் என்று உங்கள் உடல்ல இருக்கும். இது கிரகங்களை சார்ந்துதான் எல்லாமே இருக்கும். நான் சொன்ன மாதிரி டிஎன்ஏ ஆர்என்ஏ அதான் தெரியும். ஆர்என்ஏ 2ஆ பிரியும், எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ, டிரான்ஸ்போர்டேஷன் ஆர்என்ஏ. இந்த டிஎன்ஏ கொடுக்கின்ற பதிவுகளை இங்கதான் நீங்க மரபணு மாத்துறீங்க. உங்களால மரபணு டிஎன்ஏ மேல கையே வைக்க முடியாது. யாரா இருந்தா என்கிட்ட கூப்பிடுங்க. இந்த மெசஞ்சரும் இந்த டிஆர்என்ஏ மட்டும் தான் நீங்க மாத்த முடியும். டிஎன்ஏ மேல உங்களால கையே வைக்க முடியும். சிவ மேல உங்களால கை வைக்க முடியுமா? அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், அந்த மொழி யாருக்குமே தெரியாது. அது பிறப்பு மொழி, அதான் தாய்மொழி. அந்த தகவல் பரிமாற்றத்தை மாற்றி அமைக்கும் போதுதான் உங்கள் உடலில் நோய் தோன்றுகிறது, நோய் குணமாகிறது. இந்த வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது வேற ஒன்றும் கிடையாது. இயற்கையான கிருமி உள்ள வரும்போது உங்க உடம்புக்கு மருந்து கண்டுபிடிக்கலையா, அப்போ இந்த செயற்கையான கிருமி விடுறேன்னு சொல்லிட்டு இந்த மெசஞ்சர் கொடுக்குறது. இந்த மெசஞ்சர் எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்கும். எப்படி நீங்க காஷ்மீர்ல விளைவிந்த பொருள் ஒன்று கன்னியாகுமரியில் லாரியில் ஏற்றி வரப்படுகிறதோ, இதான் டிஆர்என்ஏ, டிரான்ஸ்போர்டேஷன் ஆர்என்ஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த மெசஞ்சர், இப்போ ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க, நீங்க உங்க லவர்கிட்ட பேச முடியல, ஒரு பையன்கிட்ட கொடுக்குறீங்க, அந்த பையன் உங்க மேல காண்டு. அப்ப என்ன பண்ணுவான்? அந்த லெட்டரை கீச்சு போட்டு அவன் எழுதிருப்பான், ஐ ஹேட் யூ, ஐ டோன்ட் லைக் யூ அப்படின்னு போட்டு கொடுத்துருவான். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்? ஓ, உனக்கு அவளுக்கு திரும்ப சொல்லி திரும்பி போயிடும். என்னடா நம்ம ஐ லவ் யூ கொடுத்தோமே, அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும் போது நீ யோசிச்சு உட்காந்துருப்பான். ஸோ டிஎன்ஏ கரெக்டாக தான் இருக்கும். இந்த எம்ஆர்என்ஏ தான் இப்போ வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, இப்போ ஒரு பொருளை இளமையா வச்சுக்கணும், நீங்க மெயின்டைன் பண்றீங்க இல்லைங்களா, ஒரு டிவி போனுன்ற மாதிரி. அதே மாதிரி வருஷம் நீங்க வீடு கட்டுறதுல வருஷம் வெள்ளை அடிச்சுக்கிறீங்க, பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்க, புதுசா மாறுது. அப்போ அவன் என்ன பண்ணா, வயசானா கூடாது. ஏன்னா ஒரு உணவு இப்போ பழமா இருந்தாலும் சரி, காயா இருந்தாலும் சரி, தோல் உள்பகுதி, சதைப்பகுதி, அப்புறம் விதைப்பகுதி, அப்புறம் உள்ள இருக்கிற அந்த கொட்டை பகுதி, இதெல்லாம் கடந்து போய் அது மொத்த சக்தியும் டிராவல் ஆகி விதையில போயிடும். அப்போ விதை உருவாயிருச்சுன்னா சக்தி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் விதை உருவாகாம சீட்லெஸ் சாப்பிட்டுக்கிறான். ஏன்னா அவங்ககிட்ட விவசாயம் கிடையாது, இயக்கம் கிடையாது, இயக்கமான வேலைகளும் கிடையாது அவங்ககிட்ட. அப்ப இயக்கமான வேலைகள் இல்லாத பட்சத்துல அவன் என்ன பண்ணான், தான் பொண்டாட்டி இளமையா வச்சுக்கணும்னு பார்த்துட்டு அவளுக்கு வயசாகாம பார்த்துக்கிட்டான். இதனாலதான் சீட்லெஸ் பப்பையா, சீட்லெஸ் கிரேப்ஸ், சீட்லெஸ் நான் சாப்பிட்டான். அது அவனுக்கு தேவையான விஷயங்கள். அவனால முடியல, உன்னால முடியுது இல்ல நீ இது எடுத்துக்கலாம். மருந்துல பொறுப்பு என்ன சொல்றான் உங்களுக்கு? மருந்து என்பது என்னங்க, ஒரு மேட்டரோட எலிமெண்டோட எக்ஸ்ட்ராக்ஷன் தான். இப்ப அலோபதி அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க மஞ்சள் பால் குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த மஞ்சள்ல இருக்கிற குர்க்குமினை உறிஞ்சி மாத்திரையா கொடுப்பது தான் அலோபதி. அதை சாராயத்தில் கலந்து கொடுப்பது ஹோமியோபதி. சாராயம்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க, ஆல்கஹால் வாசனை அடிக்குதே இல்லையா? அதே நீங்க ஒரு பூ, ஒரு மரத்தை நீங்க காதுல வச்சுக்கலாம், தலையில வச்சுக்கலாம். அதை நீங்க சாராயத்துல போட்டு காய்ச்சினா ஃப்ளவர் தெரப்பி. நல்ல ஒரு விஷயத்த இந்திய மலர்கள் இல்லாத விஷயங்களா அப்படின்னு நிறைய இந்திய மலர்கள்ல நீங்க எவ்வளவு இந்திய மலர்கள் தாங்க உண்மையில நம்ம இந்திய நாட்டுக்கு தேவை. எனக்கு எதுக்கு ஃபாரின் உணவு மட்டும் நான் எங்கே சாப்பிடணும், மருந்து மட்டும் அங்கேருந்து வரணும்னா என்னால் அதை லாஜிக்கை ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தி இதெல்லாம் மருந்து எப்பயுமே ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு சுகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் உடம்பு இம்யூன் சிஸ்டம் என்பது வீட்டுக்காரி, மருந்து மாத்திரைகள் என்பது வேலைக்காரி.
உங்க வீட்டுக்காரி வேலையை செய்ய மாட்டான். வேலைக்காரி தான் ஃபுல்லா நீ சம்பளம் ஏறினே போயிட்டு இருக்கும். உங்க மருத்துவ பில்லும் ஏறிட்டே போயிட்டு இருக்கும். கடைசியில ஒரு நிமிஷத்துல எல்லாம் தாண்டி போயிடும். சக்கரை வியாதியும் அப்படித்தான் சொல்லப்படுகின்ற விஷயங்கள். அதை மட்டும் சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அப்போ நான் பேசுகிற அந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தை நான் வேணா இன்னொரு நாள் அதை பற்றி தனியாக ஒரு பதிவே நான் போட்டு தரேன். ஒரு 1.5 மணி நேரம் ஷார்ட்டாக நான் கொடுக்குறேன். வாட் இஸ் லிம்பாட்டிக் ட்ரங்க், வாட் இஸ் லிம்பாட்டிக் டக்ட், வாட் இஸ் லிம்பாட்டிக் வெசல், வாட் இஸ் லிம்பாட்டிக் நோட்ஸ். இந்த 4 தான் உங்க உடல்ல இருக்கிற நாதன், உங்க உடம்புல இருக்க உள்கடவுள். இவன் தான் உங்களை காப்பாற்றுவோம். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த நிலையில இருந்தாலும் இவன் இல்லை என்றால் உயிர் பறந்துவிடும். உங்க உணவுனாலேயோ உங்க மருத்துவத்தினாலேயோ உயிரை காப்பாற்றவே முடியாது. தலையில 4 மசுறு கூட முளைக்க வைக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்றதுக்கு காரணமே தான். இதெல்லாம் சும்மா அதை சாப்பிடு இதை சாப்பிடு நான் அதை சொல்லிட்டு இது சொல்லிட்டு பேலியோ டயட்டு இந்த டயட்டு புரோட்டீன் டயட்டு அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ நாக்கு அறுத்து போட்டு உட்காந்துக்கிறீங்களா நீங்க? நாக்கு இல்லையா உங்களுக்கெல்லாம்? உங்க உடம்பு அது சுவை மூலமாக கேட்கும். அந்த உணவை நீங்கள் எப்படி சமைச்சு சாப்பிடணும், இதான் சமையலறை மந்திரம். உங்கள் சிசுவை படைக்கின்றது தான் தலையணை மந்திரம். அதான் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது. இதான் உண்ணுதலும் எண்ணுதலும் சிறப்பாக இருக்கணும். உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டுகிட்ட 3 விஷயங்கள் சொல்றோம். கேன்சர்ன்றான், தைராய்டுன்றான். தைராய்டும் சர்க்கரையும் மட்டும். தைராய்டு கட்டுனா சக்கரைவாதி வரும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். சக்கரைவாதி உடனே வர்றது கிடையாது. சக்கரைவாதி ஏன் வருது? செரிமானம் இல்லாமல் வரும். செரிமானம் யார் பண்றது? வெப்பச்சலனம் என்று சொல்லப்படுகின்ற திருநிலகண்டம். இந்த தைராய்டு இது விண்ணில் இருக்கும்போது இதற்கு புளிப்பு, மண்ணில் வரும்போது அது கசப்பு துவர்ப்பு. இதான் அகத்தியன் போகன். புரிஞ்சுட்டீங்களா? விண்ணில் இருக்கும்போது இதை கண்ட்ரோல் யாரு? லிவர் தான். ஆகாய சக்தி புளிப்பு. மண்ணில் வரும்போது அது கசப்பு துவர்ப்பாக மாறும். மண்ணீரலுக்கு இனிப்பு துவர்ப்பு மாறும். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு விஷயம் இன்னொரு விஷயமாக மாறணும். அதாவது ஒளியும் ஒளியும் நான் சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த ஒளியும் ஒளியில ஒரு மண்ணில் இருக்கு நீரும் நெருப்பும். நீரும் நெருப்பும் இணைந்தால் ஆவி உருவாகும். இந்த ஆவிதான் உன் இருதயத்தை பாதுகாக்கும். இந்த பெரிகார்டியம். இந்த ஆவி இதனுடைய சக்தி இந்த பெரிகார்டியத்துக்குள்ள போகவில்லை என்றால் உன் இருதயம் அதிகமாக இயங்கி மரணிக்க வேண்டிய நிலைமை வரும் உங்களுக்கு. ஸோ முதல்ல உன்னோட லிங்க் கனெக்டிவிட்டி நல்லா புரிஞ்சுக்குவேன். இதுதான் எல்லாமே 2. மனிதன் எப்பயுமே 2. டைஜஷன் அப்படின்னா என்ன? டைனா 2ங்க, மோனோனா 1. மோனோபாலி சிஸ்டம் சொல்றான் பார்த்தீங்களா? டயோபாலி சிஸ்டம். துவைதம் அத்வைதம் சொல்றாங்க பார்த்தீங்களா? விசிஷ்ட அத்வைதம் சொல்ற மாதிரி தான். 3 நிலைகள் தான் எல்லாமே. அப்ப விண்ணில் இருக்கிற ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் சிம்பயோட்டிக் வேறு, மண்ணில் இருக்கிற ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் சிம்பயோட்டிக் வேறு. அங்கு 1ஆக வரும், இங்கு 2ஆக பிரியும். அதான் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன விஷயங்கள். அப்போ இந்த டைஜஷன் அப்படின்றது வாய் செரிமானம் வயிற்று செரிமானம் 2 இருக்கும். இதான் ஜெஸ்டினல் அப்படின்னு சொல்றது. ஜெஸ்டன் டைஜஷன் 2 செரிமானம். ஒன்று வாய் செரிமானம், இன்னொன்று வயிற்று செரிமானம். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ வாய் செரிமானம் உணவில் இருக்கின்ற உயிரை பிரித்துக் கொள்ளும், வயிற்று செரிமானம் உணவில் இருக்கின்ற சக்தியை பிரித்துக் கொள்ளும். நீங்கள் விழுங்கினால் உயிர் பிரிக்க தெரியாமல் மலமாக போயிடும். மலம் வந்துடும். ஆனால் அந்த சக்தி அடிக்கடி உங்களுக்கு பசி எடுத்துட்டே இருக்கும். இதான் டைஜஷன் கட்டுச்சுன்னா சுகர் பேஷண்ட் ஏன் அடிக்கடி சாப்பிட்றாங்க? சாப்பிடணும் தோணுது, நிறைய சாப்பிடணும், இனிப்பு சாப்பிடணும்னா இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா தான் கசப்பா மாறும். கசப்பு கிடைக்கலன்னா திரும்ப திரும்ப பசி எடுக்கும். அப்ப ஏற்கனவே தின்னு தொலைச்சது என்ன ஆகும்? வெளியே தள்ளணும், தாகம் எடுக்கும். தாகம் எடுத்தா என்ன பண்ணும்? மூத்திரம் வரும். பாத்திரம் தேய்ச்சி வச்ச கழுவுன தண்ணி அழுக்கத்தான் இருக்கும். அதை பிடிச்சி வச்சுட்டு ஐயோ தண்ணி மஞ்சள் ஆகுது, தண்ணி வெள்ளையாகுதுன்னு உடம்பு ஃபுல்லா கழுவி வெளியேற்றுறதுல மஞ்சளாக போகும், வெள்ளையாக போகும், நுரையாக போகும். அதிகமாக புரோட்டீன், தேவையில்லாத புரோட்டீன், நீங்க செரிமானம் பண்ணாத புரோட்டீன், கெட்ட புரோட்டீனை சிறுநீரகம் கண்டுபிடித்து வெளியேற்றுது. இடது பக்கம் சிறுநீரகம் சமைக்கும், வலது பக்கம் சிறுநீரகம் துவைக்கும். இது சமைச்சு கொடுக்கும், இது ஃபில்டர் பண்ணி திருப்பவும் உள்ள தள்ளும். நல்ல விஷயங்கள்லாம் உள்ள தள்ளி போயிட்டு இருக்கும். நீங்க டயாலிசிஸ் போய் பண்றவங்க பாருங்க, சிறுநீரக செயலிழப்பு சொல்றாங்களே, மூத்திரம் வரலன்னு கேட்டு பாருங்க, அவங்கள மூத்திரம் வரும். அப்போ உள்ள இருக்க யூரியா ஏன் வெளியே வரல? அந்த இடது பக்கம் என்ன சொல்றாங்க? இடது பக்கம் எல்லாம் நடுவில் இருக்குது மெடுல்லா, பிரம்மம். இடது பக்கம் பாருங்க, மூளையில பாருங்க டேண்ட்ரைட்ஸ், வலது பக்கம் பாருங்க நியூரான்ஸ். அப்படியே அவங்க கண்ணு
இடது பக்கம் பாருங்க கான்கேவ் கான்வெக்ஸ், இடது பக்கம் மண்ணீரல், வலது பக்கம் கல்லீரல். இங்க 2 நாசி ஆச்சுங்களா. அது அப்படியே நீங்க உள்ள வாங்க. இங்க உமிழ்நீர் 1. அதுக்கப்புறம் இங்க வாங்க. மண்ணுக்கு வரும்போது தைராய்டு, பேரதைராய்டு. லங்ஸ் பாருங்க, லெஃப்ட் ரைட்டு. லெஃப்ட் பெருசா இருக்கும், ரைட்டு சிறுசா இருக்கும். லிவரோட லெஃப்ட் லோப் பெருசா இருக்கும், ரைட் லோப் சிறுசா இருக்கும். கிட்னி பாருங்க, லெஃப்ட் கிட்னி பெருசா இருக்கும், ரைட் கிட்னி சிறுசா இருக்கும். அது மேல இருக்கும். உள்ள உறுப்புகள்ல 2 உறுப்பா இருக்கிறது கிட்னி மட்டும்தான். இதுதான் உயிர் நாடி. சக்தி நாடியும் இதுதான், உயிர் நாடியும் இதுதான். எக்ஸோகிரைன் கிளாண்டாக அது சமைக்கும், எண்டோகிரைன் கிளாண்டாக அது வெளியேற்றும், மருந்து பார்க்க. அப்போ உடம்புக்குள்ள இருக்கிற நீங்கள் கழிவை விருந்தாக மாற்றணும். விருந்து உணவாக மாற்றுவது உன் உடலின் செயல். இந்த உணவு முதலில் அரைக்கும் போது மண்ணீரில் அமோனியா வெளிப்படுத்தும். அதை கண்டுபிடித்து யூரியாவாக மாற்றி, அதுக்கு தைராய்டு பலமா இருக்கணும், யூரியாவாக மாற்றி கீழே தள்ளணும். ஸோ தைராய்டு கட்டுச்சுன்னா இடுப்புக்கு கீழே எல்லா வியாதியும் உள்ள வரும். இதுதான் கல்லீரல். ஏன்னா கல்லீரல் தான் எக்ஸோகிரைன் கிளாண்ட், எண்டோகிரைன் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுது. எக்ஸோகிரைன் கிளாண்ட் எல்லாம் சமைக்கும், எண்டோகிரைன் கிளாண்ட் எல்லாம் மருந்தை தயாரித்து மருத்துவராக. உங்களுடைய உடம்புக்குள்ள 8 மருத்துவர் இருக்கிறாங்க. லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் 4 மருத்துவர் இருக்கிறாங்க பாருங்க. டான்சில், அதுக்கப்புறம் தைமஸ், அதுக்கப்புறம் அப்பண்டிசிட்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்பிளீன். ஸ்பிளீனை ஒன்று தான் விட்டு வச்சுங்க, இதெல்லாம் அர்த்தம் போட்டீங்களா இல்லையா? அப்போ உங்க உடம்புல நாதன் எங்க போச்சான்? உள்ள இருக்க கடவுள் போய் வெளியே இருக்கிற கடவுள் உள்ள வந்துருவார். உள்ள இருக்கிற மருத்துவர் போய் வெளியே இருக்கிற மருத்துவர் உள்ள வந்துருவார். உள்ள இருக்கிற இம்யூன் சிஸ்டம் போய் வெளியே இருக்கிற ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் உள்ள வந்துடும். வீட்டுக்காரி போய் வேலைக்காரி உள்ள வந்துடும். இதுதாங்க வைத்தியம். மருத்துவத்தில் உங்களால் 4 முடியை கூட காப்பாற்ற முடியாது. உசரோட சும்மா உட்காந்து இதை தின்னு, அதை தின்னு, அதை பண்ணு, நான் இப்படி பண்ணிக்கிறேன், அப்படி பண்ணிக்கிறேன், நான் அப்படி குத்திக்கிறேன், இப்படி குத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்திரைகள் கூட நீங்க உடம்புக்குள்ள சக்தி இருந்தால் தான் முத்திரையை பலன் செய்யும். முத்திரையை இடது கை கீழே வைக்கணும், வலது கை மேலே வைக்கணும், ஆரோக்கியமா இருக்கும். நோய்பட்டவங்க மாற்றி வைக்கணும். உங்க உடம்புல அக்னி இல்லையே. உங்க உடம்புல அக்னி இல்லைன்னு தான் பசிக்குது. உங்க உடம்புல அக்னி இல்லைன்னு தான் நோய் உருவாக்குது. அப்ப அக்னி இல்லாம நீங்க முத்திரையை பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? இந்த அது கிளாஸ் எடுக்க நல்லா இருப்பான், நோயாகப்பட்டவன் அதை பண்ண முடியாது. அது எப்படி பண்ணணும் அவனுக்கு தெரியாது. நல்லா இருக்கும்போது இப்படி இருக்குங்க. நீங்க சின்முத்திரை புத்தரை பாருங்க, இப்படி வச்சிருக்கவே மாட்டாரு. நீங்க ஐயப்ப சாமி பாருங்க, இடது கை கீழே இருக்கும், வலது கை மேல இருக்கும். முருகனுக்கு பாருங்க, வலது கை மேல. எல்லா தெய்வங்களும் பாருங்க, வலது கை மேல இருக்கும், இடது கை கீழே இருக்கும். பெண்ணு கீழே இருக்கும், ஆண் மேல இருக்கும். நல்லா ஒத்துக்கவனிங்க. சிலைகள் சொல்லுகிறது, அங்க வைக்கப்படுகின்ற மலர்கள் சொல்லுகிறது, அங்க வைக்கப்படுகின்ற பலகாரம் பழத்தின் காரம் சொல்லுகிறது. நீங்கள் சமைத்த பட்சணம் சொல்லப்படுது. நெருப்பில் பட்டதெல்லாம் பட்சணம். மண்ணில் இருக்கிறதெல்லாம் நீங்க நெருப்பு அடுப்பு தீயில வச்சுதான் அகத்தியில கொண்டு போக முடியும். பச்சையாக உண்டால் மாற்றிக்கொள்ளுவீர்கள். அது உங்கள் விருப்பம். சாப்பிட்டு கொண்டு நீங்க வைத்தியம் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் அதை தலையிடல. நான் சொல்வது சயின்ஸ். நான் சொல்வது ஹியூமன் அனாட்டமி வித் பிசியாலஜி. எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி ஒண்ணும் கிடையாதுங்க. டைஜஷன் கெட்டால் அதுக்கப்புறம் உள்ள அடுத்து என்ன வரும்? டயபெட்டிக் வரும். டயபெட்டிக்னா 2, பயாட்டிக்னா உன் உடம்பு செய்யாத 2 செரிமானத்துக்கு பேர் தான் டயபெட்டிக். அங்க நீர் கெடும், மெலிஷியஸ். நீரிழிவு நோய் என்று ஏன் பேர் வைக்கிறான் அதற்கு? இங்கு மனிதனுக்கு பிறப்பு இறப்பு என்பது நீர் சுருங்கினால் இன்ஸ்டன்ட் டெத்து, நீர் பெருகினால் இன்ஸ்டால்மெண்ட் டெத்து. இதை நல்லா தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2ல தான் அவனுக்கு மரணம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த டயபெட்டிக் அப்படின்றது 2 செரிமானம். பயாட்டிக் என்பது உன் உடல். இந்த பயாட்டிக் உடல் செரிமானத்தை ஏற்றுக்கொள்ள டயபெட்டிக். அதுக்கப்புறம் ஜெனசிஸ், ஜெனாலிசிஸ், நியோஜெனசிஸ், கிளைகோஜெனாலிசிஸ் சொல்றான் பாத்தீங்களா? இந்த ஜெனசிஸ் என்பது என்ன, ஜெனாலிசிஸ் என்பது என்ன, எலக்ட்ரோலைட் என்பது என்ன, எலக்ட்ராலிசிஸ் என்பது என்ன? இந்த ISIS எல்லாம் நீ இயங்கணும். இயல்பா இருக்கும். உன் உடம்புல 5 எலக்ட்ரோலைட் இருக்கும். இந்த 5 எலக்ட்ரோலைட் என்பது விநாயகன் மரத்துக்கு உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பார். முருகன் மயில் மேல ஏறி ஓடுவார், உலகத்தை சுத்துவார். இதான் எலக்ட்ராலிசிஸ். இதுக்கு ஜெனசிஸ், ஜெனாலிசிஸ் நடக்கணும். நல்ல பொருள்கள் எல்லாம் சுருங்கணும், தேவைப்படும் போது அது விரியணும். குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு glycogen is genesis. Same glycogen is converted into sugar, it is genolysis. நீ ஏங்கணும். கைகால ஏங்காம உன் ஜெனசிஸ் உள்ள இருந்தா கூட வேஸ்ட். உன்னுடைய பித்த நீர் உள்ள இருந்தாலும் பித்த நீர் உன் குடல் பயன்படுத்தவில்லை என்றால் பித்தப்பை கல் உருவாகும்.
யுட்ரியன் கேவிட்டி லெஃப்ட் சைடு பாருங்க, நடுவில் மிடல்ல லெஃப்ட் சொன்ன லங்ஸ் வந்துச்சு இல்லைங்களா, கிட்னி, டி செல்ஸ் அண்டு சொல்லலாம் லிம்பாட்டிக் செல்ஸ் சொல்றான் பார்த்தீங்களா, இந்த செல்ஸ் தான் உங்களுக்கு கணையம் கெட்டு போறது. இந்த லிம்போசிட்ஸ், இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் கெட்டால் கணையம் கெடும், சர்க்கரை வியாதி வரும். சர்க்கரை வியாதினா உடனே கணையம் கட்ட வியாதின்னு கிடையாது. அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கணையம் கிடையாது, கர்மா கசமாலம் கிடையாது. நீ சமைச்சது கட்டுச்சு, நீ சாப்பிட்டது கட்டுச்சு, இவ்வளவுதான் விஷயம். அதுலயே 4 பிரிக்கிறோம். டயபெட்டிக் டைப் 2ல 4 வகை இருக்குது. அதாவது மினி எம்ஓடின்னு சொல்லுவான், மைனர் ஓபிசிட்டி டயபெட்டிக். ரெண்டாவது ஏஓடி, ஏஆர்டி, ஏஜ் ரிலேட்டட் டயபெட்டிக். வயசான காலத்துல 3 வேளை திங்கிறாம பாருங்க, உழைப்பே இல்லாம, அவனு டயபெட்டிக் வரும். மூன்றாவது சிவியர் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக்ஸ். இன்சுலின் இல்லாம உங்களால் இருக்க முடியாது. மூன்றாவது சிவியர் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிக். இன்சுலின் இருக்குது, பயன்படுத்த தெரியல. சாம்பார் இருக்குது, ஒரு உப்பு காரம் ஜாஸ்தியாகுது, திங்க முடியல. உங்க மனைவி சமைச்சாங்க சாம்பார், அதுக்கு பேர் சாம்பார். சாப்பிடும்போது தான் துப்புறோம் வெளியில. இந்த 4 வகை, இந்த 4 வகையில நீங்க கெட்டுச்சுன்னா டைப் 1க்கு போவீங்க. இது மருந்துகள் மூலமாக ஏத்தி 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 we are converted into type 1 diabetics by treating the diabetes. Doesn't understand what is diabetic. புரிஞ்சுங்களா? இதுதான் கேட்டையான் ஏனையான் வந்து கேட்டபாலிசம் ஆனபாலிசம் நடந்தால்தான் மெட்டபாலிசம் நடக்கும். அப்ப இதுக்கு 3 நீர் வரும். உன் வாயில் சுரக்கின்ற உமி நீர், வயிற்றில் கிடைக்கின்ற கணைய நீர், பித்த நீர், இது 2ம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இந்த எலக்ட்ரோலைசிஸா மாறணும். இது பேட்டரியிலே இருக்குது. எலக்ட்ரோலைட் ப்ரிப்பரேஷன் 30 and 70. Conventional and current flow. Electrical energy is converted into chemical energy during charging. Chemical energy is converted into electrical energy during discharge. One is current flow, one is conventional flow. Positive to negative, negative to positive. AC cycle அதான் 0 to 90, 90 to 180, 180 to 270, reverse 360. LCR, inductance, capacitance, resistance. நீர், நெருப்பு, காற்று, அண்டம், பிண்டம், தண்டம். ஏரோடைனமிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இதெல்லாம் தெரியாம எதுக்கு இங்க மருந்து சாப்பிடுறீங்க? நீங்க எதுக்கு மருந்து கொடுக்குறோம்? நம்ம எந்த நோயை குணப்படுத்துனீங்க நீங்க? இல்ல. அப்போ ஏன் நான் ஏன்னா 11 வருடம் நான் எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு சீரழிஞ்சு போனேன் மருத்துவத்தால். கடைசியில் உடலின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசிக்கிட்டு சைக்கிள் ஓடிட்டு ஜம்முன்னு போயிட்டு 3 பிளாக் இருக்கு, 70% பிளாக் ஹார்ட்ல. 11 வருஷமா 2 கேன்சர்ல இருந்து வெளியே வந்துவேன். தொடையிலும் தொப்புலையும் 14 மாத்திரை போட்டு தொடையிலும் தொப்புல இன்சுலின் போட்டிருந்தேன் 11 வருஷம். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. உடம்பு வீங்கி அழுகி காலெல்லாம் போய் வெட்டு குத்து அப்படின்னு வந்தான். புத்தி கட்டவன் கத்தி எடுப்பான். நல்லா புரிஞ்சுக்கும். இது நான் சொல்ல, ஆங்கில மருத்துவம் சொன்னது. இதெல்லாம் நான் கண்ட பாதையில பேசுறது. ஸோ டயபெட்டிக் அப்படின்றது ஒரு வியாதி அல்ல. டயபெட்டிக் யார் மருந்து கொடுத்தாலும், யார் உங்களை உண்ண சொன்னாலும் அவன் ஒரு வியாபாரி. அவன் உன் நோயை குணப்படுத்த போவதில்லை. யூ பிகம் a ரெகுலர் கஸ்டமர் டு யூ. எந்த ஒரு வியாதிக்கும் மருந்து என்று என்பது டெம்பரரி பேசிஸ். இட் இஸ் a போலி. இட் இஸ் நாட் a photograph. இட் இஸ் a xerox. இட் இஸ் நாட் a photocopy. யுவர் இம்யூன் சிஸ்டம், உன்னுடைய லிம்பாட்டிக் சிஸ்டம், உன்னுடைய டக்ட், அதாவது உன்னுடைய ட்ரங்க் ரோடு சொல்றீங்க பார்த்தீங்களா, லிம்பாட்டிக் ட்ரங்க் வேகமாக தடை இல்லாமல் போகும். அது தடைப்பட்டால் சர்வீஸ் ரோடுக்குள்ள வரும். கோலேட்ரல், பைலேட்ரல், கோலேட்ரலாக மாறும். இது சர்வீஸ் ரோடு. உன்னுடைய தெருவு தான் வெசல், உன் வீட்டு வாசல் தான் நோடு. கூகுள் மேப் போட்டு வரீங்களா இல்லையா? மெயின் ரோடுக்கு வந்து சைடு ரோடுக்கு போய் உன் தெருவுக்கு வந்து உன் வீட்டு வாசல்ல காரை பார்க்கிங் பண்றீங்க பாருங்க. இதான் 4 தெய்வங்கள். உங்க லிம்பாட்டிக் சிஸ்டம். உள்ள இருக்கும் நாதன் நற்றக்கல்லும் பேசுமா, நாதன் உள்ள இருக்க. இதெல்லாம் ஒரு பயணத்தில் நான் மருத்துவம் படிக்கவில்லை, ஏனென்று மருந்துகளும் கிடையாது. ஐ சேஞ்ச் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் மை ஃபுட் ஸ்டைல். இது 2த்துல எனக்கு என்ன தேவையோ என் உடலுக்கு தான் தெரியும். நான் இவ்வளவு புரோட்டீன் சாப்பிடணும், இவ்வளோ கால்சியம் சாப்பிடணும், இவ்வளோ ஜமையா சொன்னது உங்களுக்கு. நான் எப்படி வேலை செய்யறேன், நான் எப்படி ஒரு செல்லும் ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கும். ஒரு நோயை பிக்ஸ் பண்ணிட்டு இந்த உணவு, இந்த எப்படி ஒரு நோயை பிக்ஸ் பண்ணிட்டு இந்த மருந்து சொல்றாங்களோ அதே மாதிரி இது ஒரு நோய், நான் இயற்கையாக உணவு கொடுக்குறேன்னு சொல்வதும் அபத்தமானது. எல்லாராலையும் டைரக்டா புரோட்டீன் உங்களால் ஜீரணம் பண்ண முடியாது.
அது வெளியே தள்ளும். நீ எந்த டயட்டை சாப்பிட்டாலும் உயிர் வாழ முடியாதுங்க. அது நல்லா புரிஞ்சிடும். செரிமானம் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அலைன் த டூ டைஜஷன். ஆன்மாவும் உடலும் எப்படி நம்ம அலைன் பண்றோமோ அதே போல் நாம் இந்த ரெண்டத்தையும் அலைன் பண்ணியே ஆகணும். ஆன்மாவும் உடலும் நேர்கோட்டில் பயணிக்கணும். உயிர் மனசு தூக்கி போல போடும். பிறப்பு என்றால் கண்டிப்பாக இறப்பு இருக்கும். தத்துவமசி நல்லா புரிஞ்சுக்கணும். காயகல்பம் என்பது உன்னுடைய சிசு. நீ காயகல்பம் ஆக முடியாது, மரணிச்சு தான் ஆகணும். நான் ஏற்கனவே அது ஓப்பனா சொல்ல, காயகல்பம் கல்லா கட்டுறது. வெற்றி கண்ணை திறப்பதும் கல்லா கட்டுறது. 3வது கண்ணை திறக்கிறது எனக்கு தெரியாது. திறந்து பாரு. 3 வேலை நல்லா தின்னுபிட்டு நடல் டீ காஃபி குடிச்சுட்டு ராத்திரி ஜாலியாக இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் நீ தீட்சை வாங்கினா வச்சுக்க, மோட்சம் தான் போகும். அவான காற்று நான் சொல்ல, வல்லரா சொல்லியிருக்கார். நான் சொன்னதானே என்ன கேள்வி கேட்பீங்க? அசுத்த வெப்பம், அசுத்த காற்று, அசுத்த நீர். அபான காற்று, அபான வெப்பம், அபான நீர். 3 தான். நீர், நெருப்பு, காற்று. இது நல்லதா கெட்டதா? உன் உடம்பில் நீர் நன்றாக சுற்றணும், உன் உடம்பில் காற்று நன்றாக சுற்றணும், உன் உடம்பில் எல்லா இடத்துலையும் வெப்பம் பரவணும். இந்த 3 தான். இதுதான் ஃப்ரீக்வன்சி. டிசியில் வோல்டேஜ் கரண்ட் தான் இருக்கும். ஏசியில் தான் 2 இது 3வது ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதுதான் உயிர். இது சடலம். சடலமா உயிரா? 18ஆ 108ஆ? இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதை புரிந்து கொண்டு சிம்பிளா சொல்றேன். உங்கள் நாதன் என்று சொல்ல அடுத்த தலைப்புல டைம் கிடைச்சா உங்க குழுவில் பேசணும்னா தலைப்பே உள்கடை. உடனே எல்லாரும் கடவுள் நினைச்சிட்டு மற்ற மதத்துக்காரர்கள் வளையிடாதீங்க. நான் பேசுவது எல்லாருடைய கடவுளும். லிம்பாட்டிக் சிஸ்டம் இஸ்லாமியருக்கு இருக்கும், இந்துக்களுக்கும் இருக்கும், மனுஷன் எல்லாருக்கும் இருக்கும். இதுல ஆண் பெண் வித்தியாசம் எதுவுமே கிடையாது. லிம்பாட்டிக் சிஸ்டம் உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த கழிவுகளை வெளியேற்றுகின்ற அந்த இயக்கம் தான். நீங்க ஏங்கினா தானே வெளியே போகும். கை கால் ஆட்டினா தானே அது வெளியில வரும். ப்ரெஷர் கொடுத்தா தானே வெளியில வரும். வெளியே வரலன்னா பிளட் ப்ரெஷர் சொல்லி உங்க செல்லுங்க மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? அது கரெக்ட் தான். நீ ரத்த ஓட்டத்தையும் சரி பண்ணல, செரிமானம் சரி பண்ணல, பிபி மாத்திரை சாப்பிடு. இல்லைன்னா என்ன திறந்துடும். திறந்துச்சுன்னா சாக்கடை தண்ணி குடி தண்ணி கலந்துடும். இதான் பிராணாயத்துல வலது பக்கம் இழுக்காதீங்க நான் சொல்றது. வலது பக்கம் இழுத்தீங்கன்னா கும்பகம் வந்துருச்சுன்னா சாக்கடை நீர் ரத்த நீர்ல கலந்துரும். இது நான் சொல்லல, திருமூலர் சொல்லுகிறார். பிறப்புறுப்பை பயன்படுத்தாதவன், மண்ணில் விழுந்த புண்களை உண்ணாதவன், பிராண காற்று, பிராண வெப்பம், பிராண வாயு இதை வைத்திருக்கும் மட்டும்தான் சிவன் போல் சிவன் கலைகளை தொடரணுமே தவிர, ஏன்னா சித்தர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே காடுகள்ல மலைகளும் சுத்தி இருந்தப்போ அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு துறவையா போயிட்டாங்க. எந்த விஷயமே கிடையாது. சமைச்சு சாப்பிட்றதுல முனிகள் ரிஷிகள் வேறு. அவங்க குடியில வச்சு அங்க இருப்ப குடும்பத்தோடு இருப்பாங்க. ஆனா சித்தர்கள் எல்லாத்தையும் வேகமாக அனுபவித்து விட்டு, இப்ப சொல்றீங்களா எல்லாம் ஜாலியா அனுபவிச்சுட்டு செத்து போயின்னு சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி அவங்க வாழணும்னு நினைச்சாங்க. அவ்வளவுதான். மக்களுக்கு ஏதாவது பயன்படணும்னு அந்த மருத்துவத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. அதுதான் கசப்பு துவர்ப்பு மருத்துவம். அதை நம்ம கசப்பு துவர்ப்பு பிடிக்காதனால சித்த மருத்துவம் போச்சு. இப்ப இருக்க சித்த மருத்துவம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சித்த மருத்துவம் படிக்கல. என்னை பொறுத்த வரையில் கசப்பு துவர்ப்பு இந்த ரேஷியோ, இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தை பத்தி பேசுகிறவர்கள் நான் வைத்தியர்களாக ஏற்றுக்கொள்வதை தவிர, சும்மா அந்த டயட் சாப்பிடு, இந்த சாப்பிடு, இதை பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோ, மலர் பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ, வேற பண்ணிக்கோ, உப்பு பண்ணிக்கோ, அது பண்ணிக்கோ, பண்ணு போச்சுன்னா சரி. ஏன்னா நான் பழைக்கல, நான் தவழ்ந்து போயிட்டேன். இதெல்லாம் விட்டுட்டு என்னோட லைஃப் ஸ்டைல் கை காலாட்டு சைக்கிள் டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடுவேன். நீ 2 நாளா சரியான மழை, நல்லா துண்டு கட்டின்னு போய் படுத்துருவேன். வெயில ஒரு 1/2 மணி நேரம் படுப்பேன். வெறுங்கால நடப்பேன். பசி எடுத்தா சாப்பிடுவேன். உறக்கம் எப்போ வந்தாலும் தருங்க. பகல் 2 மணி நேரம், மத்தியானம் 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு மணி நேரம், நைட்டு 2 மணி நேரம், அவ்வளவுதான். நான் பிரிச்சுக்கிட்டேன். இது டாக்டர் சொல்றாங்க. உங்களுக்கு சக்கரை வியாதியை கட்டுப்படுத்த முடியலன்னா ஆறுகால பூஜை ஆயுர்வேதத்தில் சொல்றான் பார்த்தீங்களா, டேக் இட் ஸ்மால் இன்டேக் ஆஃப் ஃபுட். 6 வேலையை பிரிச்சுக்கின்றான். வெள்ளக்காரன் தான் உறக்கம் தேவை. ஏங்குறவனுக்கு தானா வந்துடும். ஏங்காதவனு தான் உறக்கம் உறக்கம் கத்தி கிடப்பான். உறக்கம் ஒரு மருந்து, உறக்கம் ஒரு மருந்துன்னு சொல்லிருப்பான். நான் 11 வருஷமா இப்படிதான் தூங்கினுக்கிறேன். 11 வருஷம் இப்படிதான் இருக்கிறேன். அதெல்லாம் நான் பொய்ன்னு சொல்ல வரல, போலி. எனக்கு அது மாதிரி நம்பிக்கை இல்லை. நான் நல்லா தெளிவாக தான் இருப்பேன். எனக்கு இன்னும் 4 மணி நேரம் வேலை இருக்கும். புக் எழுதுவேன், அது பொண்ணும் படிப்பேன். 1 to 3 கண்டிப்பா தூங்கிடுவேன் நைட்டு. ஏன்னா எனக்கு பித்தன் தேவையில்லை. நான் சாப்பிட்டா தானே 6 மணிக்கு மேலே சாப்பிட்றதே கிடையாது.
உணவும் நீரும் குறைச்சிருவேன். காலையில் அறுசுவை, மாலையில் ஒரு சுவை. இடைப்பட்ட நேரத்துல நீங்க மோர் குடிச்சிக்கலாம், லெமன் ஜூஸ் குடிச்சிக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். வின் சர்க்கரை சேர்த்து டயபெட்டிஸ் வந்தவங்க வின் சர்க்கரையை பயன்படுத்துங்கள், மண் சர்க்கரையை விட்டொழியுங்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். விண்ணில் விளைகின்ற உணவுகளை உண்ணுங்கள், மண்ணில் விளைகின்ற உணவுகள் நிறுத்துங்கள். சிறிது காலத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. உடனே நீங்க வெண்டைக்காய் சாப்பிடுங்க, நீங்க வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு சுகர் செக் பண்ணி பாருங்க, சுகர் குறைஞ்சிருக்கணும், குறையும். அடுத்த நாள் ஏறும் இல்லை, திருப்பி அடுத்த நாள் வெந்தயம் சாப்பிடணும், அதுக்கு அடுத்த நாள் திருப்பி வெந்தயத்தை சாப்பிடணும். இப்படியேதான் போயிருக்கும். வெந்த அயம் அது. வெந்த அயம்னா என்ன? எரிந்த இரும்பு அது. அதனால புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கு ஜிங்க் அண்ட் இரும்பு தான் உடம்புல. துத்தநாகமும் இரும்பு தான் மண்ணீரலை பலப்படுத்தும், ரத்த உற்பத்தியை பண்ணும். ரத்த உற்பத்தியை கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டு அது கிளீன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நீ எந்த நீ தின்ன செரிமானம் இல்லைன்னா ரத்தத்துல கழிவு ஏறிந்தான் இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோ. லிம்பாட்டிக் உடஞ்சி உள்ள தள்ளுனுக்கும். அதனால உணவு மூலமாக ரத்தத்தை நீங்க சுத்தப்படுத்தவே முடியாது. எக்ஸசைஸ் மூலமா தான் சுத்தப்படுத்த முடியும். இதுதான் வேர்வை. ஏன் வேர்வை நாறுகிறது? ஏன் மலம் நாறுகிறது? ஏன் சிறுநீர் நாறுகிறது? யோசிச்சு பாருங்க. கண்ணீர் ஏன் துவர்க்கிறது? காதில் இருக்க குழம்பு ஏன் கசக்கிறது? சுவை மருத்துவம் என்பது எந்த சுவை எதிர்வினை ஆற்றுகிறதோ அது உனக்கு நோயாக மாறும். எந்த சுவை நேர்மறையாக மாறுகிறதோ அது ஆரோக்கியத்தை இருக்கும். இவ்வளவுதாங்க. சர்க்கரை வியாதியை பத்தி நிறைய நான் பேசிட்டு இருப்பேன், நிறைய நான் சொல்லிட்டு இருப்பேன். இது நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். சர்க்கரை வியாதி என்று முத்திரை குத்திட்டு நீ பாட்டு இது சாப்பிட்றது கசப்புக்கு அல்ல. அந்த காலத்துல வேப்பங்குச்சியில பல் தேய்ச்சான். காலையில கசப்புல தான் ஆரம்பிக்கணும், மாலையில் தோற்புல முடிக்கணும். வெத்தலையோ இதோ சாப்பிடணும். வெள்ளைக்காரன் தெளிவாகிறான். அவன் காலையில காப்பி குடிக்கிறான், சாயங்காலம் டீ குடிக்கிறான். சிறந்த மூலிகைங்க அது. காப்பி கொட்டையை நீங்க வாங்கி வறுத்து அப்பப்போ தூள் பண்ணி ஃபில்டர்ல போட்டு நீங்க குடிச்சிட்டு நீங்க பால் கலந்துக்கலாம். அதுல வின் சர்க்கரை சேர்த்து பாருங்க. ஒரு நாளைக்கு 3 டம்ளர் காப்பி நீங்க குடிக்கலாம், 3 டம்ளர் டீ குடிக்கலாம். அவன் கண்டுபிடிச்ச சிறந்த மூலிகை. ஏன்னா ரெண்டுமே மலையில தான் முளைக்கும், மண்ணில் முளைக்காது. மண்ணில் முளைக்கிற கரிசலாங்கண்ணிக்கும் விண்ணில் முளைக்கிற கரிசலாங்கண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கும். இதுல வித்தியாசம் இருக்கும். ஆனா அவன் தெளிவா என்ன பண்றான்? டீ காபி நம்ம ஒன்னா டீ காபி சாப்பிட்றது தப்புன்னு நானை பத்தி நல்லா சாப்பிடுவோம். ஃபில்டர் காப்பி அவன் அது கூட பண்ண தெரியலன்னா இன்ஸ்டன்ட் காப்பியா மாத்திட்டான். கொக்கோ சாக்லேட், டார்க் ப்ரௌன் சாக்லேட் எடுத்துக்கிட்டான். டார்க் ப்ரௌன் சாக்லேட்ல என்ன கலக்குறாங்க? முடி கலக்குறாங்க. அந்த முடியில் இருக்கிற கெமிக்கல் அந்த இது கலக்குறாங்க. ஸோ தேர் குட். அவனுக்கு இயக்கம் இல்லை, அவனுக்கு விவசாயம் இல்லை, அவனுக்கு சூரியன் இல்லை அந்த நாட்டில். அதனால அவன் என்ன பண்ணான்? டைரக்டா உணவை சாப்பிட்டான். நம்ம விருந்து சாப்பிட்றோம், அவன் உணவை சாப்பிட்றான். ஏன்னா நம்மளுக்கு 4 பருவநிலைகள் எல்லாமே இருக்குது. அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவனுக்கு எது வந்து பயன்படுத்த முடியாது. அந்த மண்ணு அவனுக்கு வளம் கிடையாது. அதனாலதான் அவன் என்ன பண்ணிட்டான்? ஜாம் தயாரிச்சுக்கிட்டான், அப்புறம் பட்டர் தயாரிச்சுக்கிட்டான், புரோட்டீன் பவுடர் வச்சுக்கிட்டான், புரோட்டீன் ஷாம்பு வச்சுக்கிட்டான். எல்லாமே அவன் உணவை மாத்திக்கிட்டான். மாமிசத்தை சாப்பிட்றான். அவன் பாருங்களேன், உலகத்தில் விவசாயத்தில் கண்டுபிடித்த முதல் பொருள் பார்லி. அதுக்கப்புறம் 2வது பொருள் அரிசி. வேற எதுவும் உணவுலே கிடையாது. அந்த பார்லியை கூட அந்த இது கூட அவன் பாருங்க எப்படி காய்ச்சிக்கிறான். கோதுமை, நான் சொன்ன மாதிரி கோதுமையை கூட அவனால் ஜீரணம் பண்ண முடியாதுன்னு அதில் அலாஸ்கான்ற உருவில் போட்டு மைதாவை மாத்திட்டான். அவன் சாப்பிட்றது பன்னு பிரெட் தான். அதுல என்ன இருக்கும்? தோற்பு தான் இருக்கும். தோற்பு செய்த நீ தான் நம்ம ஊர்ல தான் உட்காந்து கோதுமை பிரெட்டு, ஸ்வீட் பிரெட்டு, சால்ட் பிரெட்டு, பைனாப்பிள் பிரெட்டு தின்னு உட்காந்துக்கிறோம். அதுலேயே கொஞ்சம் காயெல்லாம் வச்சு போட்டு பிரிட்டானியா பிரெட்டு தின்னுக்கிறீங்க. வெள்ளைக்காரன் சொன்னதாவது கேளுங்களேன். அவன் ஏன் காய்ச்சல் வரும்போது உங்களுக்கு ஏன் பிரெட் சாப்பிட்டான், பால் சாப்பிட்டான்? யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பார்க்கணும். சுவை. ஆனா நம்ம உட்காந்து என்ன பண்றோம்? பால்ல சர்க்கரையை போட்டு தோச்சு சாப்பிடும். வரட்டு காப்பி குடிக்கிறது சூப்பர். பால் கலந்தாலும், ஏன்னா பால் லாக்டோஸ், சர்க்கரை. அது பாலே ஒரு சர்க்கரை தான். அதுல நீ சர்க்கரை போடாத சர்க்கரை போடாதுன்னா வின் சர்க்கரை. சர்க்கரை வியாதிக்காரர்கள் நீங்க பனங்கற்கண்டு, பனஞ்சர்க்கரை, தென்னஞ்சர்க்கரை இதை போட்டு தாராளமா நீங்க சாப்பிடலாம். அது கசப்பாக மாறிடும். அது கசப்பு, இது கசப்பாயிடும், மேட்ச் ஆயிடும். டீ வந்து துவர்ப்பு. குடிச்சு பாரு, டீ தூள் வாயில வச்சு பாருங்க, துவர்ப்பா இருக்கும். காப்பி தூள் பாருங்க, காப்பி கொட்டை கசப்பா இருக்கும். இதுல கொஞ்சம் 70-30, 70 காப்பி 30 சிக்கிரி. சிக்கிரி என்பது
உங்களுக்கு தோற்பு, அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் குளியல்ல சீக்கா கசப்பு, அரப்புத்தூள் தோற்பு, 3 ஸ்பூன் சீக்கா தூள், 1 ஸ்பூன் அரப்புத்தூள் போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாருங்க. தோல் வழியாக கசப்பு தோற்பு கொடுக்குறீங்க. அதுதான் எண்ணெய் குளியல். உடனே எண்ணெய் குளியல்னா உடம்பு குளிர்ந்து போச்சான். எண்ணெய் குளியல் குளிச்சு நேரம் தெர்மாமீட்டர் வச்சோம்னா 50 டிகிரி போயிடுச்சு பாருங்க. உடம்பு பேரநீட்டு போயிடுச்சு பாருங்க. குளிர்ச்சி உடம்பு, சூடு உடம்பு, ஆடு உடம்பு, பாடு உடம்புன்னு பண்ணு இதே சேர்ந்து உட்காந்து. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. குளிர்வித்தல் கிடையவே கிடையாது. குளிர்வித்தல் சம்மந்தமே கிடையாது. உங்க உடம்பு எப்பவுமே 98 புள்ளி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு உடான்ஸ். இது என் உடம்பு சூடு உடம்பு, என் உடம்பு வெப்ப உடம்பு. உங்கள் வெப்பம் விரிந்தால் பிரச்சனை இல்லை, சுருங்கினால் பைல்ஸ் கீழே மூலாதாரம். வெப்பத்தை கடத்தல, சோப்பு கரணம் போடு, பட்டர்ஃப்ளை ஆசனம் பண்ணு, அதை பண்ணு. இல்லை சார் நான் வேணாம், அதெல்லாம் பேசினா அரசியலாக ஆகிட்டு போயிடும். பண்றவங்க பண்ணிக்கிறது. லிம்பாட்டிக் சிஸ்டம் என்பது என்ன, முக்கோணம் என்பது என்ன? முதல்ல சக்கரன்றீங்களே, அது சக்கரமானு சொல்லு, அது முக்கோணம். எல்லா முக்கோணமும் கீழ் நோக்கி இருக்கும். அநாகத தைமஸ்ல மட்டும்தான் 2 நட்சத்திர முக்கோணமா இருக்கும். மூலாதாரம் மேல் நோக்கி இருக்கும். அதான் குண்டலினி. அது பாம்பு மாதிரி, பாம்பு தட்டினாதான் ஓடும், நீ ஏங்கினாதான் ஓடும். உட்காந்து குண்டலி யோகா பண்ண பண்ணிக்கோ. அவான காத்து எங்க போகும் யாருக்கும் தெரியாது. நொட்டு நிற்கும். இதான் அவான காத்து மேல போச்சுன்னு நெஞ்சு சுறு வலிக்குது இல்லை உங்களுக்கு? சுறு வலிக்குதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? இதான் கர்மம். அதனால இதெல்லாம் புரிந்து கொண்டு, இதற்கு மருந்துகள் என்பது பட்டயம் பெற்றவர்கள் நீ கேட்டுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு சமையலை தெரிந்து கொள்ளணும். உண்ணுதலும் எண்ணுதலும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சோ உனக்கு உன் உடல் சொல்வதை திருமந்திரத்தை கேள். பசிச்சா சாப்பிடு, தாகம் எடுத்தா தண்ணி குடி, சீசன்ல ஒரு காய்கறி பார்த்து சாப்பிடு, 2 கை காலை ஆட்டிட்டு போய்கிட்டே இரு. இதுதான் நான் கடைபிடிச்சேன். வெளியே வந்துட்டேன். ஒரு மருத்துவத்துக்குள்ளேயும் போல ஒரு கிடையாது. யோகம் அப்படின்றது என்ன? அட்டாங்கம், அஷ்டமா சித்திகள், இதெல்லாம் திருமலர் சொல்லுகிறார். அஸ்வத்தாமல் ஆரம்பிச்சு மகாபலி வரதான் அஷ்டமா சித்திகள். அது உங்களுக்கு தெரியாது இல்ல? அதையும் சொல்லிட்டோம். உடனே விதவிதமா நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். இதான் அனிமா, கலிமா, ரஹிமா, அதுக்கப்புறம் பிராப்தியம், பிராகாமம், அதுக்கப்புறம் ஈசத்துவம், வசித்துவம். இந்த வசித்துவம் தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவங்க எல்லாம் அழியா போகிறவர்கள். அதுக்கு முன்னால இருக்கிற ஈசத்துவம் தான் பரசுராமன். இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. சுத்தம் உங்களுக்கு. இதெல்லாம் வாழ்வியல் முறையில உங்கள் உடலுக்குள்ளே இருக்குது. யார் உங்க உடலுக்குள்ள? அஸ்வத்தாமன் யார் இருக்கிறாரு? கிருபர் எங்க இருக்கிறாரு? பீஷ்மர் எங்க இருக்கிறாரு? அனிமா, லகிமா, இதெல்லாம் யாரு? இதெல்லாம் வெளியே வச்சு எப்படிலாம் உங்களுக்கு கதை அடிச்சது, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். பட் என்னுடைய விஷயத்துல வைக்கும் இதை நான் தனியாக விஷயத்தில் ஆன்மீகத்திலும் சரி, அறிவியலை சார்ந்துதான் 2த்தையும் நான் அணுகினேன். அறிவியல் என்பது என்ன? உன் உடலின் இயல். அது இதெல்லாம் ஒன்னா இறங்குச்சுன்னா அறிவு இயல்பாக இயங்கும். படிச்சு இயங்கணும்னு அவசியம் கிடையாது. தூக்கம் வந்தா தூங்குது இல்ல உடம்பு? உடம்புல அடிபட்டுச்சுன்னா வலின்னு சொல்லுது இல்ல? உன் உடம்புல சீழ் வந்துச்சுன்னா, அந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் வந்துச்சுன்னா தோலை மூடுது இல்ல? பசிச்சா சாப்பாடு கேட்குது இல்ல? தாகம் எடுத்த தண்ணி கேட்குது இல்ல? இதுதான் அறிவியல். நீ ஜெனரல் சயின்ஸ், என்வரன்மெண்டல் சயின்ஸ் புக்ல வச்சு என்ன படிச்சு கீச்சுக்கோ, எனக்கு எந்த கவலையும் இல்லை. இதான் சொன்ன, இயற்பியல், வேதியியல், உயிரியல், 2ஆக பிரிஞ்ச தாவரையியல், விலங்கியல். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்த நம்ம சிவபாலகிருஷ்ணனுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஜெயஹிந்த். பாலகிருஷ்ணன் இருக்கீங்களா? இருக்கேன் சார், இருக்கேன். சார் கேக்குதா? கேக்குதுமா. நல்லா இருந்தது. டவுட்னா ராணி மேடம் டவுட்னா கேளுங்க. பாண்டீஸ்வரி மேடம், உமாதேவி, பழனிசாமி, நீங்க என்ன டவுட்னா கேட்கலாம். டவுட் இல்ல சார். தேங்க்யூ சார்.
நல்லா புரியுற மாதிரி சொன்னீங்க. தேங்க்யூ சார். ஓகே. சரி பாலா, யாருக்கும் டவுட் இல்லை, முடிச்சுக்கலாம் பாலா. நன்றி. ஓகே, தேங்க்யூ.